ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே நீரே நல்ல மேய்ப்பராக இருந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனையை உம்முடைய திருப்பிரசனத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் நாங்கள் உமக்குள்ளே உம்முடைய வார்த்தையை கேட்டு சீர்படவும் ஸ்திரப்படவும் உமக்குள்ளே உண்ட கட்டப்படவும் எங்கள் ஒவ்வொரு உதைத்தாரும். மீட்பு வச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்ளும் பரலோகபிதாவே, ஆமென். நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் 29 நாம் பாடுவோம். பாடல் எண் 29. ஆண்டவர் நம் வாழ்வில் இந்த நாள் வரைக்கும் நம் நடத்தி வந்த ஆண்டவர், அவர் துதிக்கப்படத்தக்க பாத்திரர். ஆண்டவரை உயர்த்தி நம்ம எல்லோரும் ஒருமித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான். ஆண்டவரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியாம். நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டே ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டே ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. வானதூர சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூர சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி
நாம் இரண்டாவதாக பாடல் எண் 221 நாம் பாடுவோம். பாடல் எண் 221. நாம் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் நம்மை முடிவு பரிந்தும் நடத்த வல்லவராக, உண்மை உள்ளவராக நம் வாழ்க்கையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரின் உத்தமத்தை எண்ணி அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் மேன்மை பாராட்டி, காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையால் என்ற பாடலை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். நம்புவேன் இயேசுவை
ஹல்லேலூயா. அடுத்ததாக பாடல் புஸ்தகத்தில் அந்த பாடல் இல்லை, இது ஒரு புதிய பாடல். விடத்தல் தீவு சபையினர் அவங்க மூலமாக வந்த பாடல் தான் இதுவும். ஆனால் அருமையாக ஆண்டவருடைய உத்தமத்தையும் அவர் செய்கிற நன்மைகளையும் எண்ணி உணர்வுபூர்வமாக இறைத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக எழுதப்பட்ட அழகான ஒரு பாடல் அது. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன் என்ற பாடலை, கர்த்தர் நல்லவர் என்ற பண்பு நம்ம வாழ்வில் என்றுமே மாறாதது. நல்லவர் என்றால் எப்பொழுதுமே நன்மை செய்கிற நல்ல தகப்பனவர். அவர் நம்ம செய்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவும் மாற்றுகிற நல்ல தகப்பனவர். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய உத்தமத்தையும் நன்மை செய்கிற இதயத்தையும் எண்ணி கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன் என்ற பாடலை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். என்னை நடத்தி வந்த தெய்வமே, தோளில் சுமந்து வளர்த்த தகப்பனே, என்னை நடத்தி வந்த தெய்வமே, தோளில் சுமந்து வளர்த்த தகப்பனே, உம்மை நன்றி 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 என்று வாழ்நாளெல்லாம் பாடுவேன். உமக்கு நன்றி 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 சொல்லி காலமெல்லாம் பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். இத்தனை ஆண்டும் எந்தன் வாழ்வில் எத்தனை நன்மைகள் செய்தவரே, ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்தால் கணக்கிலே அடங்க முடியலையே. இத்தனை ஆண்டும் எந்தன் வாழ்வில் எத்தனை நன்மைகள் செய்தவரே, ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்தால் கணக்கிலே அடங்க முடியலையே. எதை நன்றி சொல்வேன், கண்மணி உம்மை வாழ்த்தி மகிழ்வேன். எதை நான் சொல்லி நன்றி சொல்வேன், எப்படி உம்மை வாழ்த்தி மகிழ்வேன். நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். நம்பிக்கை இழந்த வாழ்விலும் உந்தன் ஜீவ வார்த்தையால் தேற்றினீரே. தனிமரமாய் நான் தவித்திடும் வேலை துணையாய் கூட இருந்தவரே. நம்பிக்கை இழந்த வாழ்விலும் உந்தன் ஜீவ வார்த்தையால் தேற்றினீரே. தனிமரமாய் நான் தவித்திடும் வேலை துணையாய் கூட இருந்தவரே. நான் துவண்ட நேரம் மார்பில் அணைத்து தேற்றினீரே. வேதனையில் நான் துவண்ட நேரம் மார்பில் அணைத்து தேற்றினீரே. நன்றி நன்றி
கர்த்தர் வாக்கு மாறினாரே. முன் குறித்தீரே, தெரிந்து கொண்டீரே, முடிவு வரை என்னை நடத்துவீரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் என் கர்த்தர் வாக்கு மாறினாரே. முன் குறித்தீரே, தெரிந்து கொண்டீரே, முடிவு வரை என்னை நடத்துவீரே. எவருக்கு எதிராய் எழுந்த போதும் எனக்காய் யுத்தம் செய்து மீட்டீர். எவருக்கு எதிராய் எழுந்த போதும் எனக்காய் யுத்தம் செய்து மீட்டீர். நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். என்னை நடத்தி வந்த தெய்வமே, தோளில் சுமந்து வளர்த்த தகப்பனே. என்னை நடத்தி வந்த தெய்வமே, தோளில் சுமந்து வளர்த்த தகப்பனே. உம்மை நன்றி 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 சொல்லி வாழ்நாளெல்லாம் பாடுவேன். உமக்கு நன்றி 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 சொல்லி காலமெல்லாம் பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். ஹல்லேலூயா. இந்த வாழ்வில் பூமியிலையும் எல்லாமே நிரந்தரமற்ற அனித்தியமான காரியங்களாக இருக்க, மாயையான காரியங்களாக இருக்க, கர்த்தர் நம் வாழ்வில் எப்பொழுதும் நிரந்தரமாக நமக்கும் நித்திய ஜீவனை அளித்து நம்மோடு கூட இருந்து நம் குறைவுகளிலும் தாழ்வுகளிலும் எல்லா காரியங்களிலும் கூட இருந்து நடத்துகிற நல்ல தகப்பனாகவே, ஒருபோதும் மாறாதவராகவே நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்த வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். நம்ம எல்லோரும் நிறைய நாளத்திலிருந்து ஆண்டவருடைய உத்தமத்தையும் அவர் செய்த நன்மைகளையும் எண்ணி ஆண்டவர் துதிகளையும் நன்றிகளையும் நிறைய நாளத்திலிருந்து ஏறெடுப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். நன்றி நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் ஆண்டவரே, ஒரு காரியம் விடாமல் எல்லா காரியங்களையும் நீர் அறியாமல் ஒன்றுமே நேரிடாதபடியாக தான் எங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிறீங்க. நீங்கள் எங்களை காண்கின்ற தேவனாக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தியதே அதற்காக நன்றி. எல்லா காரியங்களும் உதவுகிற நல்ல எபினேசராய் எங்களோடு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தை எங்கள் வாழ்க்கையில் அப்பா எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு கூட இருந்து எப்பயும் திருத்துகிற முடியாது அன்பான சிச்சையினால் நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி. உங்களுடைய ஜீவ வார்த்தையை தந்து தேற்றுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. எங்களுக்காக திறந்து வைத்திருக்கிற இந்த புதிய மார்க்கத்திற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரத்தத்தினால எங்களை கழுவி நீதிமான் என்று ஆண்டவரே நீர் எங்களை சந்தோஷமாக கூப்பிட்டு சகோதரன் என்று நீர் எங்களை கூப்பிடுவதற்கு வெட்கப்படுவதில்லையே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, இந்த பூமியில எல்லாமே மாயையான காரியம் என்பதை அறிந்திருக்கிறோம். நீரே நிரந்தரமான நல்ல தகப்பனா எங்களோடு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபார் யுவர் குட்னஸ் இன் आवर லைஃப் லார்ட். தேங்க்யூ ஃபாதர். பிரைஸ் யூ லார்ட் ஜீசஸ். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றம் இல்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம். இயேசுநாதா ஸ்தோத்திரம்.
செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். நம்ம ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் சுருக்கமாக துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவன் அவருடைய வார்த்தைகளை, வேத வசனங்களை அவர் நமக்கு நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஒரு வெளிச்சமாய் அவர் வைத்து நம்மை நடத்தி வருகிற ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கிறார். நாம் வேத வசனங்கள் மூலமாய் அவருடைய வெளிச்சத்தை பெற்று நாம் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது இன்னும் அதிகமாய் நாம் தேவனை கிட்டி சேர்கிற ஒரு பாக்கியத்துக்கு நேராக நாம் செல்ல முடியும். ஆனால் நாம் அப்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா வேத வாக்கியங்களுக்கும் கீழ்ப்படிய வாஞ்சை கொண்டு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் நம்மை அவருடைய திவ்ய வார்த்தையினாலே அவருடைய எச்சரிப்பை நமக்கு தந்து நம்மை நடத்துகிறதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். நாம் எபிரேயர் 11வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே படிக்கும்போது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள் உள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். இங்கே நோவா அவருடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது அவர் காணாத காரியங்களை குறித்து அவர் தேவனிடத்திலிருந்து எச்சரிப்பு பெற்று அதற்கு அவர் தெய்வ பயத்தோடு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அதற்கு ஒப்பு கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து அவர் உள்ளே சென்று அதன் மூலம் அவருடைய குடும்பமும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டதை குறித்து இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அந்த அவர் தேவனிடத்திலிருந்து எச்சரிப்பு பெற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை ஆங்கிலத்திலே இந்த டிவைன் கைடன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, டிவைன் வார்னிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவன் அவர் நேரடியாக நோவாவிடத்திலே அவர் சில காரியங்களை, அவர் காணாத காரியங்களை குறித்து ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த பேழையை செய்ய வேண்டும், அந்த பெரிய ஒரு ஜலம் வரும் என்றெல்லாம் தேவன் நோவாவிடத்திலே அந்த காரியங்களை குறித்து எச்சரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த எச்சரிப்பை காணாத காரியங்களை குறித்து பெற்ற ஒரு எச்சரிப்பை பெற்றபோது நோவா அதை குறித்து மிகுந்த தெய்வ பயம் உள்ளவராய் அதை எப்படியாயினும் நிறைவேற்ற வேண்டும், தேவனுடைய எச்சரிப்புக்கு நான் செவி கொடுத்து அதன்படி நான் அதை மீறி நடக்காமல் அதற்குள்ளாக கவனமாய் தேவன் சொன்னதுபடி நான் செயல்பட வேண்டும் என்று அவர் செய்யும்போது அவர் பயபக்தி உள்ளவராய் இருந்து அதை செய்யும்போது தன் குடும்பத்திற்கு அவர் ரட்சிப்பு உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் ஏதோ சில காரியங்களை நாம் கண்கூட பார்த்து இப்படியெல்லாம் போனால் இந்த இது இப்படி நடக்கும் என்று நான் என் கண்ணால் கண்டு நான் அறிந்திருக்கிறேன், அதனால் நான் எச்சரிப்பு பெற்றிருக்கிறேன் என்று ஒரு பகுதியாய் நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நோவாவுக்கு அவர் எச்சரிப்பு கொடுத்தது போல, அந்த டிவைன் வார்னிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சில காரியங்களை எச்சரிக்கும் போது நாம் காணாத அதை குறித்த ஒரு பகுதி என்ன என்றே நமக்கு தெரியாத ஒரு இடத்திலே தேவன் அதை சரி செய்து நாம் சீர்படும்படியாக இதை நம்ம எச்சரிக்கும் போது நாம் அதற்கு பயபக்தி உள்ளவர்களாக இருந்து அதற்கு நாம் இடம் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம் ஜீவியத்தை தேவன் அதன் மூலமாய் பிறருக்கு அதை ஆசீர்வாதமாகவும் அந்த நோவாவினுடைய குடும்பம் அதன் மூலமாய் ரட்சிக்கப்பட்டது போல நம் மூலமாய் பிறர் நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய குடும்ப மக்களும் நம்மை சார்ந்திருக்கிறவர்களும் அவர்களும் ரட்சிப்பதற்கு அதை ஏதுவான ஒரு ஆசீர்வாதமாக தேவன் அதை பயன்படுத்த முடியும். ஆனால் நாம் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பை பெறுகிற அந்த இடத்திலே அதை உதாசீனம் செய்கிற ஒரு இடமாகவோ அதுதான் இதெல்லாம் அது காணாத பகுதி என்று நாம் படிக்கிறது போல் இருக்கிறதுனால்
அது ஒன்றும் உடனடியான ஒரு விளைவை கொண்டு வருகிற ஒரு பகுதியாய் இருப்பதில்லை. எனவே தேவன் எச்சரித்த ஒரு பகுதியை நாம் அசட்டை செய்கிற ஒரு இடத்திலே செல்லும்போது அது அந்த இடத்திலே ஒன்றும் நடக்காதது போல் தோன்றக்கூடும். ஆனால் அதனுடைய முடிவாய் தேவன் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். நாம் இந்த நோவாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அந்த நேரத்திலே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் சாதாரண ஒரு மழை பெய்வது போல் அவர்கள் பார்த்திருப்பார்கள். ஆனால் அந்த தேவன் எச்சரித்து சொன்ன பகுதி என்னவென்றால், ஒரு மிகப்பெரிய ஒரு ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்று தேவன் அதை எச்சரித்து சொன்னார். அதற்கு ஆயத்தமாகும்படி நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று தேவன் சொன்னார். நோவா அப்படிப்பட்ட ஒரு பிரளயத்தை குறித்து அவர் காணாதவராய் இருந்தாலும் தேவன் தனக்கு எச்சரித்த அந்த ஒரு பகுதியை அவர் சீரியஸாக எடுத்து அதற்கு அவர் கீழ்ப்படிந்து அவர் செய்த பகுதியை குறித்து அநேக அந்த நாட்களிலே வாழ்ந்திருந்த மக்களிடத்திலேயும் அந்த தேவ எச்சரிப்பை அவர் சொல்லி கொண்டு தான் இருந்தார். ஆனால் அவர்கள் யாரும் அந்த ஜலப்பிரளயத்தை அவர்கள் கண்டவர்கள் அல்ல. எனவே அவர்கள் அதை குறித்து உதாசீனம் செய்தவர்களாய் ஒருவேளை நோவாவை பரியாசம் கூட செய்திருப்பார்கள். ஆனால் நோவா தனக்கு தேவன் கொடுத்த எச்சரிப்பை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு பகுதியிலே அவர் உறுதியாக இருந்து அதையே கண்ணோக்கமாய் இருந்து அவர் செய்ததினால் அந்த ஜலப்பிரளயம் வரும்போது அவரும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெறும் கண்ணார கண்டு இது ஆபத்து என்று நாம் சில பகுதிகளை மட்டும் நாம் எச்சரிப்பு பெற்றவர்களாய் ஒரு வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று இல்லாமல் நாம் தனிப்பட்ட முறையிலே தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவன் சில காரியங்களை இந்த வழியிலே போகக்கூடாது என்று அவர் எச்சரிக்கும் போதோ, இது இப்படி செய்கிறது நல்லதல்ல என்று தேவன் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்போதோ நாம் அதை உடனடியாக சீரியஸாக எடுத்து அந்த டிவைன் வார்னிங்க்கு இடம் கொடுக்கிற ஒரு இடத்துக்கு நாம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் பின்வருகிற காணப்படாத ஒரு ஜலப்பிரளயத்திலிருந்து நம்மை தப்பிக்கவே அப்படிப்பட்ட ஒரு வார்னிங்கை அவர் கொடுப்பார். தேவன் அப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பை கொடுக்கும்போது அவர் நம்மை ஃபோர்ஸ் பண்ணுகிறவராகவோ நம்மை மிகவும் கட்டுப்படுத்துகிறவராகவோ இல்லாமல் ஒரு மெல்லிய குரலிலே தேவன் நமக்கு சில காரியங்களை தேவன் நம்மிடத்தில் எச்சரிப்பார். ஆனால் நாம் அந்த இடத்துல நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது போல அவன் பயபக்தி உள்ளவனாய் ஒருவரும் காணாத அந்த எச்சரிப்பை தேவன் எனக்கென்று கொடுத்த அந்த பகுதியை பயபக்தி உள்ளவனாய் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் இடம் கொடுக்கும்போது தேவன் அதன் மூலமாய் நாம் ஒரு மிகுந்த ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்திலே நாம் தங்கியிருக்கும்படியாகவும் அநேக ஜலப்பிரளயம் போன்ற ஏதோ ஒரு கேடுபாடான ஒரு இடத்திலே நாம் சிக்கிக்கொள்ளுகிற ஒரு அபாயத்திலிருந்து நம்மை மீட்டு ரட்சிக்கிற ஒரு இடத்திலேயும் தேவன் நம்மை நடத்தி செல்ல முடியும். நாம் அடுத்து இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறது போல நோவா அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இந்த முழு உலகமும் ஒரு ஆக்கினைக்கு உள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவனை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு மானிட வர்க்கமும் தேவனுடைய இரண்டாவது வருகை என்று வரும்போது அது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிற ஒரு இடத்துக்கு நேராக தான் அது வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறது போல தேவன் தனக்கு கொடுத்த அந்த எச்சரிப்பை அவர் பயபக்தி உள்ளவராய் அதற்கு கீழ்ப்படிந்து அவர் தனக்கு அந்த எச்சரிப்பை அவர் தன்னுடைய பகுதியிலே அவர் நிறைவேற்றி அந்த எச்சரிப்பை தன்னுடைய குடும்பத்திற்கும் அவர் கொடுத்து அதன் மூலமாய் தன்னுடைய குடும்பத்தையும் அவர் ரட்சித்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினால் அதனாலே உலகம் உள்ளானதென்று தீர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற ஒரு பகுதி என்று இல்லாமல் தேவன் சொல்லும்போது சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரம் சாத்தானை உங்கள் காலின் கீழ் அவர் மிதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல நம்முடைய காலின் கீழ் அதை மிதிக்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட அந்த தேவன் ஆக்கினை செய்கிற அந்த நாளிலே சாத்தானை காலின் கீழ் மிதிக்கிற அந்த ஒரு பகுதி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுக்கிற எச்சரிப்பை இந்த நோவா அவர் கவனமுள்ளவராய் பயபக்தி உள்ளவராய் அதற்கு இடம் கொடுத்து அவர் கீழ்ப்படிந்தது போல நாமும் அதற்கு இடம் கொடுத்து அதன் மூலமாய் நாமும் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய குடும்பமும் ரட்சிக்கப்படுகிற ஒரு சாட்சியான ஒரு ஜீவியம் செய்யும்போது அந்த சாட்சியான ஜீவியத்தை வைத்து தேவன் இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வரும்போது
சாத்தானை காலின் கீழ் மிதிக்கிற அந்த ஒரு இடம் வரும்போது நாமும் அதற்கு பங்குள்ளவர்களாக மாறுவோம். அதையே அப்படிப்பட்ட ஒரு பங்கையே இந்த வசனத்திலே நாம் படிக்கிறோம். அந்த நோவா அவர் அந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று நாம் படிக்கிறதை, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அந்த தேவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற ஒரு நாள் வரும்போது சாத்தானை அவர் சமாதானத்தின் தேவன் காலின் கீழ் மிதிக்கிற ஒரு நாள் என்று வரும்போது நாமும் அதிலே பங்குள்ளவர்களாக மாறுகிற ஒரு இடத்தை நாம் சுதந்திரிக்கும்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். ஆனால் நாம் அப்படி இல்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய எச்சரிப்பை தள்ளி வைத்துவிட்டு நாமும் அப்படிப்பட்ட அந்த எச்சரிப்பினால் நாம் சீர்படாமல் நாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது, நாம் இந்த உலகத்துக்குள்ளாக செல்லும்போது நாம் பிறரை சரி செய்ய வேண்டும் என்று நாம் எதையாவது நாம் முயற்சிப்போமானால் அது அவர்களை மெய்யாகவே வேறொரு விதத்திலே அவர்களை ஒரு கட்டுக்குள்ளாகவும் ஒரு ஆக்கினைக்குள்ளாகவும் அவர்களுக்கு ஒரு பாரத்தை கொடுக்கிற ஒரு இடத்திற்கு நேராகவும் அதை நடத்தி செல்லுகிற ஒரு இடமாக மாறிவிடும். எனவே அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடமாக இல்லாமல் பிறரை நாம் இந்த நாட்களில் அநேகர் இந்த உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும், இந்த உலகத்தின் காரியங்கள் இப்படியெல்லாம் சம்பவிக்கிறது என்று சொல்லுகிற அநேக காரியங்களை நாம் பார்த்திருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பகுதி என்பது ஒரு மெய்யான ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிற ஒரு இடமாக மாறாமல் இருக்கிற ஒரு பகுதியை நாம் பார்த்திருக்க முடியும். அது காரியம் என்னவென்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய எச்சரிப்பை தேவன் நமக்கென்று கொடுக்கும்போது அதை நாம் பயபக்தி உள்ளவர்களாக அதற்கு நாம் இடம் கொடுக்கும்போது அதன் மூலமாய் நாமும் காக்கப்பட்டு நம்முடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு அதை ஒரு சாட்சியான ஒரு ஜீவியத்தை நாம் இந்த உலகத்துக்கு முன்பாக நிலைநிறுத்துகிற ஒரு இடத்துக்கு நேராக தேவன் நம்மை நடத்தி செல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை வைத்தே தேவன், சமாதானத்தின் தேவன், அந்த சாத்தானை காலின் கீழ் மிதிப்பார் என்ற அந்த ஒரு பகுதியிலே நாம் ஒரு பாடல்லே கூட பார்ப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம் என்று நாம் ஒரு பாடல்லே படிப்போம். அதுபோல நாம் எல்லோரும் அந்த சாத்தானை மிதிக்கிறவர்களாய் அந்த இறுதி நாட்களிலே அந்த ஒரு தேவன் ஆக்கினை செய்யும்போது நாமும் அதிலே ஒரு பங்குள்ளவர்களாக மாறக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெறுவோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் ஒருபோதும் இழந்து விடாமல் தேவன் நமக்கென்று கொடுக்கிற அந்த டிவைன் வார்னிங்கை ஒருபோதும் நாம் இழந்து விடாமல் கவனமுள்ளவர்களாக அதை எப்படியாயினும் தேவன் அப்படி சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லும்போது காணப்படாத ஒரு பகுதியை தேவன் அதை குறித்து உணர்த்தும் போது எனக்குள்ளாக வருகிற ஒரு பகுதியிலே நான் எப்படியாயினும் இதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை கொண்டவர்களாய் நாம் வாழும்போது நாம் பிலிப்பியரில் படிக்கிறது போல அவர் வாஞ்சையோடு கூட அந்த செய்கையும் நிறைவேற்றுவதற்கான ஒரு கிருபையையும் தருவார். நான் முழுவதுமாய் தேவன் என்னிடத்தில் இந்த எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். ஒருபோதும் இதை விட்டு நான் பிசகக்கூடாது. நான் கண்டிப்பாக இதுக்கு 100% நான் இதை என்னுடைய வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை நாம் உள்ளவர்களாய் தேவனிடத்திலே அந்த வாஞ்சையை நாம் தெரிவிக்கும் போது அதற்கேற்ற ஏதுகரங்களையும் அதற்கேற்ற பலனையும் அதற்கேற்ற எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் ஏற்படுத்தி அந்த எச்சரிப்பை நாம் மீறி நடக்கிறவர்களாக இல்லாமல் அதை கீழ்ப்படிந்து அதன் மூலமாய் ரட்சிக்கப்படுகிற ஒரு இடத்துக்கு நேராக தேவன் நம்மை நடத்தி செல்லுவார். நாம் வேதத்திலே சில பகுதிகளை அனுதினமும் நாம் எச்சரிப்பாய் கொண்டு வாழும்படியாக சில பகுதிகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் குறிப்பாக நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிற ஒரு பகுதியை நாம் அனுதினமும் அதை ஒரு எச்சரிப்பாக நாம் கொண்டு வாழும்போது நாம் ஒரு பின்பான நாட்களை குறித்து ஒரு கவலை நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது இந்த எச்சரிப்பின் மூலமாய் நாம் அந்த கவலையை தள்ளிவிடும்போது நாளைய தினத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்துக்குள்ளாக நாம் செல்லும்போது நாம் தேவனுடைய பலத்தினாலே அதற்குள்ளாக நாம் கடந்து செல்லுகிற ஒரு பகுதி பலனை தேவன் தந்து அதற்குள்ளாக கடந்து சென்று வெளிவரும்படியாக தேவன் உதவி செய்வார். ஆனால் நாம் அப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பு இல்லாமல் அன்றாட ஒவ்வொரு கவலைக்கும் நாம் இடம் கொடுத்து வாழ்கிறவர்களாக இருக்கும்போது ஒரு சிறு காரியம் வரும்போது அது நம்மை மேற்கொள்ளுகிற ஒரு இடத்துக்கு நேராக சென்றுவிடும். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே உங்கள் சத்துருவை சிநேகியுங்கள் என்று சொல்லுகிற ஒரு பகுதியை நாம் அன்றன்று உள்ள ஒரு எச்சரிப்பாய் நாம் வாழும்போது நாம் இன்று ஒரு சத்துருவை ஒரு நேருக்கு நேராக பார்க்கிற ஒரு பகுதி இல்லாதிருக்கிறதா இருக்கக்கூடும். ஆனால் அது ஒரு நாள் நேருக்கு நேர் ஒரு சத்துரு வரும்போது நாம் அன்றன்று நாம் பெறுகிற ஒரு எச்சரிப்பை நாம் ஒரு சத்துருவென்று வரும்போது அன்று நாம் அன்பு கூறுகிற ஒரு இடத்துக்கு நேராக நம்மை நடத்தி செல்லும்.
ஒருவேளை நாம் இன்று ஒரு சில பகுதியிலே நாம் ஒரு வெறுப்பை காட்டுகிறவர்களாக இருக்கும்போது தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கும்போது அதிலே நாம் மனம் திரும்பி நான் சீர்பட வேண்டும், என் சத்துருவையும் நான் சிநேகிக்க வேண்டும் என்ற ஒரு இடத்திலே நாம் நம்மை ஒப்புக்கிற அந்த எச்சரிப்புக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது அந்த மெய்யான ஒரு சோதனையின் நேரம் என்று வரும்போது நாம் அதிலே மெய்யாய் தேவனுடைய அன்பை காட்டுகிறவர்களாக, தேவனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறவர்களாக ஒரு இடத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல முடியும். எனவே இது போன்ற ஒரு தேவனுடைய எச்சரிப்பை நோவா எப்படி அவர் மிக கவனமாய் அதை பயபக்தி உள்ளவராக தன்னுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுத்தாரோ, அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுத்து நம்முடைய குடும்பத்தையும் நாமும் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலேயும் சீர்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய நீதி நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக கடந்து வரும்படியாகவே தேவன் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் எல்லோரும் சுதந்திரித்து வாழ தேவன் நம் எல்லோருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். தேவன் தந்த அவருடைய எச்சரிப்பின் வார்த்தைக்காகவும் ஜீவனுள்ள அவருடைய வார்த்தைக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் என்றைக்குமே இந்த பூமியில் நம்ம வாழும் பொழுது எப்பொழுதும் ஒரு பரலோக ராஜ்யம்ன்றது நம்ம இங்கே வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு அப்புறம் தான் பரலோகத்துக்கு போகிறோன்றது இல்லை. அவர் எங்கே இருக்கிறாரோ அவரோடு நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு பரலோக ஜீவியம் தான். ஸோ அதை தான் வாழணுன்றதை விரும்புகிறார். அதற்கு மாறாக என்னெல்லாம் இருக்குதோ அதை காரியங்கள் எல்லாம் சீர்படுத்தி செவ்வாய்ப்படுத்தி நம்மை கோணலானவைகளெல்லாம் நேராக மாற்றி நம்ம அழகான ஒரு பாதைகளை நடத்துகிற நல்ல தகப்பனாக நல்ல மேய்ப்பனாக தான் நம்ம கூட எப்பயுமே இருக்கிறார் ஆண்டவர். அப்படி இன்றும் நான் கேட்ட அந்த வார்த்தையின்படி எச்சரிக்கிற ஒரு காரியம், அதாவது காணாத ஒரு காரியத்தை தான் விசுவாசம்னு சொல்கிறது போல், அதே காணாத ஒரு 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 அழிவையும் காணாத ஒரு அழிவையுமே இம்மீடியட்டாக பார்க்க முடியாது. அதனால தான் ஒரு ஞானமானவன் வாசல்லே பார்த்து இதில் நான் என்ட்ரு ஆகிட்டேன் அப்படின்னா நான் அங்கே அழிவுக்கு தான் அது போகும். அந்த நேரத்தில் எனக்கு டெம்பரரியாக ப்ளஷர்ஸ் இருக்கலாம், ஆனால் முடிவு அழிவாக மாறிடும். இதே இது மூடனாக இருக்கிறவன் அதில் நெடுக சேர்ந்து தண்டிக்கப்படுவான்னு சொல்லி நீதிமொழிகளில் படிக்கிறோம். அப்போ எல்லா காரியங்கள்லையுமே ஒரு ஒரு அழிவுன்ற ஒரு காரியம் இம்மீடியட்டாக அதுக்குரிய ஒரு இம்பேக்ட் தெரியாது, இம்மீடியட்டாக தெரியாது. அப்படி இல்லாதபடி அந்த நோவா பெற்றிருந்த அந்த டிவைன் வார்னிங் சொல்லி படிக்கிறோம், அழகாக திவ்ய வார்னிங் சொல்லி படிக்கிறோம். அதாவது திவ்ய எச்சரிப்பு. அந்த எச்சரிப்பை பெற்று ஹி மூவ்ட் வித் காட்லி ஃபியர்ன்னு இருக்குது. அதாவது அந்த தெய்வ பயத்தினால் அசைந்து அவர் என்ன செய்த ஆரம்பித்தார்னா பரத்திற்குரிய காரியங்களாக அந்த ஒரு ஆர்க், அந்த பேழையை கட்டுகிற ஒரு இடத்துல இருக்கிறார். அவர் அங்கே அதை நித்தியத்துக்குரிய காரியங்களும் பரத்துக்குரிய காரியத்திலையும் அவர் கவனம் செலுத்தி கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நான் செய்யணும்னு சொல்கிறதில்ல, கீழ்ப்படுகிறதில்ல. அவர் அந்த காரியங்களில் செவ்வையாக நடந்து முன்னாடி போயிட்டே இருந்தார். அதை செய்வதன் நிமித்தம் அவருக்கு என்ன ஆச்சுன்னா அவரும் இல்லை, அவர் மாத்திரம் இல்லை, அவர் குடும்பமும் சேர்த்து பாதுகாப்பதற்காக அவருடைய ரட்சிப்புக்காகவும் அவர் அந்த செய்த ஒரு காரியமாக தான் அங்கே நம்ம படிக்கிறோம். ஸோ அப்படி என்னுடைய வாழ்க்கையில் தேவன் எனக்கு நான் நித்தியத்திற்கான ஒரு எச்சரிப்பும் என் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கணுன்றது தான். ஒரு ஹைவேல போகும்போது சைடில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், இல்லை இங்கே ஒரு பால வேலை நடக்குது, டைவர்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் போடுறாங்கன்னா அது அந்த நிமித்தம் ஆக்சிடெண்ட் ஆகிடக்கூடாது உங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் போடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய அந்த அன்பான குரல், அந்த திவ்ய எச்சரிப்பை நான் சீரியஸாக என் வாழ்க்கையில் எடுத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எப்பயுமே இந்த பாதையில் நல்லா இருக்குதே, இந்த பாதையில் என்ட்ரானா ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் இல்லையே, இப்போ ஒன்றும் எனக்கு ஒன்றும் நடக்கலையே, இப்படி நடக்கிறனால எல்லாரும் சொல்கிறாங்க, வேதத்தில் கூட படிக்கிறோம், ஆனால் இந்த பாதையில் போகிறனால எனக்கு ஒன்றும் தீமை நேரிடலையே இமீடியட்டாக, அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்றது போல் என்னையவே நான் ஏமாற்றிக்கொள்ளாதபடி ஒவ்வொரு நாளும் தேவன் வைத்திருக்கிற காணாத ஒரு காரியத்தை குறித்து எச்சரித்திருக்கிற என்னுடைய தேவனையும் அதையும் நான் ஏற்றுக்கொண்டு அந்த எச்சரிப்பை என் மனசில் வைத்து அந்த தெய்வ பயத்தோடு நடக்கக்கூடிய, தெய்வ பயத்தில் அன்பு கலந்துருக்குறோம். பயம்ன்றது ஏதோ கடவுள் அந்த உலகத்தில் சொல்லுவாங்க கடவுள் கண்ணை குத்திரும் அப்படின்னு சொல்கிறது போலலாம் தவறான புரிந்து கொள்ளுதல் வச்சுருப்பாங்க. தெய்வ பயத்தில் அன்பு தான் கலந்துருக்கிறோம். தேவன் என் மீது வைத்திருக்கிற அன்பு, அதே சமயத்தில் நான் தேவனுக்கு விரோதமாக எதுவும் செய்திடக்கூடாதே, அவருக்கு பிரியமில்லாமல் எதையும் செய்திடக்கூடாதே, அல்ல அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது நான் பண்ணிடக்கூடாதே அப்படின்னு எல்லாம் கலந்துருக்கிறது தான் காட்லி ஃபியர். அப்படிப்பட்ட அழகான தெய்வ பயத்தோடு நான் அந்த எச்சரிப்பை பெற்றவனாய், ஆனால் நித்தியத்திற்கு உரிய காரியங்களையும் இட்டர்னல் அந்த நமக்கு இந்த பேழையை செய்வது போல பரத்திற்கேற்ற ஒரு காரியத்திலேயே நான் என்னை இன்வால்வ் பண்ணவனாக மாறி அப்படியே ஒரு ஜீவியத்தை வாழவும் தான் ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறான்ற அந்த எச்சரிப்பையும் இன்று கேட்ட வார்த்தையின் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேன்.
அப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ள ஒரு வாழ்க்கையையும் எந்த சூழ்நிலையிலையும் கேட்டது போல் நாளை குறித்து கவலைப்படாதே, இல்லை பண ஆசை, இப்படி எத்தனையோ காரியங்களே ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கும் பொழுது அது எல்லாமே நான் எடுத்து வச்சுக்க முடியும். கவலையோடு என்னால் வாழ முடியும், பண ஆசையோடு என்னால் வாழ முடியும், எல்லா காரியங்களும் என்னால் வாழ முடியும். ஆனால் வாழ்வது நிமித்தம் ஒரு பண ஆசை உள்ளவன் தன்னை தானே உருவ குத்தி கொள்கிறான்ருக்கு. அப்போ என்னென்னா, நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு நினச்சிட்டு பணத்தை தேடிக்கிட்டே போகிறேன், ஆனால் என்னையவே நான் உருவ தான் குத்திட்டு இருக்கேன். என் சமாதானம் இழந்து கொண்டு தான் போகுது. எவ்வளவு கிடைச்சாலும் சரி நிம்மதி நிரந்தரம் இல்லை. ஏன்னா தேவன் ஒருவர் தான் நிரந்தரம். ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறான்றதை பார்த்து நீ பண ஆசை கொள்ளாதே, இதில் என்ன தப்பு இருக்குது, உலகத்தில் எல்லாருமே இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பண ஆசை உள்ளவனா நான் நடந்தேன் அப்படின்னா நீ உன்னையவே நீ உருவ தான் குத்தி கொள்ளுற அப்படின்னு சொல்கிறார். இதே இது நான் தேவனுக்குள்ளார நான் என் சந்தோஷத்தையும் என்னுடைய திருப்தியையும் என்னுடைய நிம்மதியும் அவருக்குள்ளார தான் இருக்குது. நான் அவரோடு இணைந்து இருக்கும் பொழுது என் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ஃபுல்லாக வந்துடும். அப்போ இருக்கும்போது எனக்கு என்ன இருக்கோ அது போதும் ஆண்டவரே அப்படின்னு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அது நிறைவானாலும் சரி. பவுல் சொல்லுவார், வாழ்ந்தும் பழகியிருந்திருப்பார், தாழ்ந்தும் பழகியிருப்பார். அப்போ வாழ்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலையும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி பழகிற ஒரு வாழ்க்கை, நான் தாழ்ந்திருந்தாலும் அதுலேயும் ஒரு நன்றி சொல்லி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, இதுதான் கர்த்தருக்குள்ளார நமக்கு வைத்திருக்கிற பாக்கியமான வாழ்க்கை. இப்படி எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் எச்சரித்து வைத்திருக்கிற காரியங்களும் நான் இன்றைக்கி நான் ஆண்டவர் பேசும்பொழுது நான் உணர்த்தப்பட்ட ஒரு சில காரியங்களும் உண்டு. எனக்கு ஆண்டவருக்குரிய ஒரு காரியங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் நான் சில சமயம் ஆண்டவர் வான் பண்ணும் போது சபையிலேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுப்பார். அதாவது சபைக்கு கூடி வரக்கூடிய ஒரு காரியத்தில் அநேக நன்மைகள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த குட்னஸ் என்னென்னா, ஆண்டவர் என்னோடு தொடர்ந்து கொஞ்ச நாளாக பேசிக்கிட்டே உணர்த்தி கொண்டே இருக்கிற காரியங்கள், நான் அதுக்கு சம்டைம்ஸ் கீழ்ப்படியாமல் கூட இருந்திருப்பேன். அப்போ ஆண்டவர் அங்கேருந்து தேவன் வார்த்தையை கொடுக்கும் பொழுது எனக்கு ஏற்ற அதே வார்த்தையை திரும்பி அங்கேருந்து பேசும் பொழுது அது உண்மையாகவே என்னை எவ்வளவாய் நேசித்து என் ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கான ஒரு மனப்பக்குவத்தையும் ஈஸியாக தருவதையும் நான் எத்தனையோ தடவை என் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல தகப்பனாக நல்ல ஆண்டவராய் என் கூட இருந்து என்னோடு பேசுகிற, எப்பொழுதும் உணர்த்துகிற, நல்ல நீதியின் பாதையில் நடக்கணும்னு விரும்புகிற தகப்பன், அப்படி வார்த்தையை தந்து இந்த நாள் வரைக்கும் நடத்தின ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பையும் திவ்ய எச்சரிப்பையும் காணாதது தான், நான் இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறது இல்லை, காணாத அந்த காரியத்திற்குரிய எச்சரிப்பையும் பெற்று இந்த தெய்வ அன்பை இதயத்தில் உணர்ந்து தெய்வ பயத்தோடு நடக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளார எல்லோரும் வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இன்னைக்கு பேசின வார்த்தையினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். நோவாக்கு கொடுத்த அதே எச்சரிப்பை வாழ்க்கையில் எத்தனையோ முறை கர்த்தர் எனக்கும் அவருடைய வார்த்தையினால் நிறைய எச்சரிப்புகளை கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட நேரங்கள்லாம் நான் அதை சில நேரம் நான் உதாசீனப்படுத்தியிருக்கேன், சில நேரம் அதுக்கு நான் கீழ்ப்படியாமல் போயிருக்கேன். அப்படிங்கிறப்போ அதை குறிச்சின ஒரு பயமோ பாரமோ நான் நிறைய நேரம் அறியாமல் இருந்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி என்னோடு பேசின இந்த வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன் என்னை எச்சரிக்கிறாரு, ஏன் எனக்கு இந்த ஆலோசனையை தராரு அப்படின்றது பார்க்குறப்ப, அவர் என்னை ரட்சித்திருக்காரு. அது எனக்கு மட்டும் இல்லை, அந்த ரட்சிப்பு எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, என்னை சேர்ந்தவங்களுக்கு, என் குடும்பத்தாருக்கும், என்னை சுற்றி உள்ளவங்களுக்கும் அந்த ரட்சிப்பை நான் பகிர்ந்தளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் எனக்கான வார்த்தைகளை கொடுத்து என்னை எச்சரித்திருக்காரு. பொதுவாக ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி, இந்த சத்தியத்தின்படி நான் உணர்ந்து கொண்டது எது அப்படின்னா, ஏன் ஆண்டவர் எச்சரிக்கிறாரு அப்படின்னா, ஒருத்தவங்க மேலே அன்பு இல்லாமல் அவர் யாரையுமே எச்சரிக்க மாட்டார். அவர் நேசித்தா மட்டும்தான் அவர் அதிக உரிமை அவரால் எடுத்துக்க முடியும். அப்படிப்பட்ட இடத்துல நான் அவருக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்போ நான் அதை உணர்ந்து நான் நடந்துக்கல அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஷேமாக தான் இருக்குது. ஏன்னா அவருடைய அன்புக்கு நான் பாத்திரவானா மாறல. ஏன்னா அவர் ஒவ்வொரு தடவும் நிறைய காரியங்களில் என் வாழ்க்கையில் நான் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கேன், நிறைய முரட்டாட்டங்களில் இருந்திருக்கேன். ஆனாலும் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை விட்டுச்ச நீ இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி வழி விலகி போகலை. நான் இன்னமும் மாறணும், இன்னும் நான் திருந்தணும், இன்னும் நான் அவரை நெருங்கணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் என்னை எச்சரிச்சிருக்காரு. நிறைய வாக்குத்தத்தங்களை, ஜீவ வார்த்தைகளை கொடுத்து என்னை தேற்றி வந்திருக்காரு. இன்னைக்கு பாடினது போல் எத்தனையோ சோதனைகளிலும் எத்தனையோ வேதனையான நேரங்களில் கூட ஆண்டவர் என்னை விட்டு விலகி போகாமல், நீ இப்படி மாறு, நீ இப்படி திருந்து, நான் உன் கூட இருக்கேன், பயப்படாத, இப்படி எத்தனையோ வாரியங்களை அன்பான எச்சரிக்கையாக எனக்கு கொடுத்து என்னை தேற்றி வந்திருக்காரு. நான் அதெல்லாம் இப்போ நான் இந்த வார்த்தையை கேட்கும்போது என் நினைவுக்கு வருது. அதெல்லாம் நான் உணராமல் போயிட்டேன் ஆண்டவரை நான் யோசிக்கிறேன். அப்போ இந்த நோவா காலத்தில் நடந்தது போல தான் அவருடைய வாழ்க்கையில் நோவா தேவனுடைய வார்த்தையை பெற்றதுக்கப்புறம் போய் ஜனங்க எல்லார்ட்டையுமே சொல்கிறாரு, இந்த மாதிரி உலகத்துக்கு அழிவு வரப்போது, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்கிறப்ப யாருமே அவருடைய பேச்சை கேட்கலை. ஆனால்
தேவன் சொன்னார், நீ பேழையை உண்டு பண்ணு, அதில் உன்னுடைய குடும்பம் மாத்திரமல்ல, இந்த பூமியில் வாழ்கிற சகல காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், இது எல்லாமே வந்து உன்னுடைய பேழைக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் சமீபமாக ஒருத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டேன், பிரசங்கத்தில் இப்படி பேசினார் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. அதாவது மனுஷங்களுக்கு மட்டும்தான் நோவா போய் சொல்லியிருக்காரு, நீங்கள் மனம் திரும்புங்க, உங்கள் தப்பை உணர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி, தேவன் வந்து பூமியை அழிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த சகல காட்டு மிருகங்களுக்கோ நாட்டு மிருகங்களுக்கோ நோவா சொல்லியிருப்பாரான்னு கேட்டால் அது தெரியல. ஆனால் நிச்சயமாக தேவன் பேசியிருக்காரு. உங்களுடைய ஜீவ வாழ்க்கைக்காக, உங்களுடைய அந்த அடுத்த வாழ்க்கைக்காக நீங்கள் வந்து நோவாவோட பேழைக்குள்ளே போய் உங்கள் ஜீவனை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர் நிச்சயமாக பேசினதுனால தான் அந்த சகல காட்டு மிருகங்களும் பறவைகளும் பிராணிகளும் பட்சிகளும் எல்லா விதமான மிருகங்களும் வந்து அதுக்குள்ளே வந்து அடைஞ்சதை சொன்னார். அப்போ அதே போல் நானும் வந்து ஒரு பிராணியாக ஒரு பட்சியாக நோவா காலத்தில் அந்த தன் ஜீவனை காத்து கொள்றதுக்காக அந்த பேழைக்குள்ளே போன அந்த மிருகங்களை போல் நானும் அந்த என்னுடைய சுயத்தை விட்டு கொடுத்து, என்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து, என்னுடைய வீண் பெருமைகள், பிடிவாதம், குணம், எனக்குள்ளே இருக்கிற சகல விதமான என்னுடையது அப்படிங்கிறத நான் விட்டு கொடுத்து, அவர் கொடுக்குற அந்த எச்சரிப்பை நான் ஏற்றுக்கொண்டு நான் அவருக்குள்ளே நான் போனேன்னா, அவருடைய அந்த பேழைக்குள்ளே நான் பிரவேசித்தேனா, நான் நித்திய காலமாக ஜீவ காலம் ஃபுல்லாக என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்னோட இருந்து என்னை நித்தியமாக நடத்துவாருங்கிறத நான் இந்த வார்த்தையின் மூலமாக, இன்றைக்கி பேசின இந்த சத்தியத்தின் மூலமாக உணர்ந்து கொண்டேன். இதுவரைக்கும் நான் எத்தனையோ காரியங்களை கீழ்ப்படியலை, அதனால் நான் வெட்கப்படுறேன். இனி என்னுடைய காலங்கள் எல்லாத்தையும் நான் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாகவும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாகவும் வாழவும் நான் பிரயாசப்படுறேன். கர்த்தர் உதவி செய்வாருங்கிறத நான் நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறேன். ஆமென். தேவன் பேசின அவருடைய எச்சரிப்புள்ள வார்த்தைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்துக்கு இன்றைக்கி பேசின வார்த்தைகளுக்கு ஏற்ப அநேக காரியங்களில் வந்து நான் ஆண்டவருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தினதும், கீழ்ப்படியாமல் இருந்ததும், அந்த வார்த்தையை கேட்டும் பின்னும் அதே பழையபடியே இருந்ததும் நான் வந்து திரும்பி பார்க்குறேன். அப்படி நிஜமாகவே நான் வருத்தப்படுறேன். ஆண்டவர் வந்து என்னுடைய இன்னமும் ஆண்டவருடைய எச்சரிப்பு வந்து அவர் என் மேலே வச்சுருக்கிற அன்பை எனக்கு காட்டுது. நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன எச்சரிப்பாக இருந்தாலும், ஒருவேளை அந்த உடனே வர்ற சூழ்நிலையில் அந்த எச்சரிப்புக்கும் அந்த சூழ்நிலைக்கும் சம்மந்தமே இல்லாதபடி இருந்தாலும், எல்லாம் நார்மலாகவே இருக்கிற மாதிரி இருந்தால் கூட தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காரு, நான் ஒருபோதும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அது மாறி போனாலும் சரி, ஆண்டோடைய வார்த்தைக்கு நான் ஒரு நாள் நான் மீறி நான் போக மாட்டேன், ஒரு நாள் ஆண்டோடைய வார்த்தையை நான் அசட்டை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நான் அசட்டை பண்ணாதபடி, அதை நான் தள்ளி வைக்காதபடி, அவரோட கன்விக்ஷன்ஸ் நான் தூக்கி எறியாதபடி, அதுக்கு நான் வந்து உண்மையாகவே நான் கீழ்ப்படிந்து வாழ என் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர் அந்த வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்வார் நம்பிக்கை இருக்கிறேன். ஆமென். டிவைன்லி வாண்ட் என்று சொல்வது அது உலக மக்களுக்கு அது புரியாத ஒன்று. தீ இருக்கிறது, நம்பி தீ இருக்க தொடாதே என்று சொன்னால் ஓப்பன்லி இட் இஸ் நோன் லைக் தட். அது தீ இருக்கிறது, தொட்டால் சுடும் என்று சொல்கின்ற ஒரு வார்னிங். அதுவும் கூட மீறி போய் விளைகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். தற்கொலை என்று சொல்வது அவனுக்குன்னு அது தெரியாமல் இருக்கிறது. தெரிந்தே போய் உள்ளே விழுகிறான், தெரிந்தே போய் தீயிலே குளிக்கிறான், தெரிந்தே போய் ரயிலுக்கு முன்னால் விழுகிறான், தெரிந்தே அவன் விஷத்தை குடித்து சாகிறான். அது ஒன்றும் எச்சரிக்கை என்று இல்லை. எவ்ரிபடி நோஸ் தேட். அதற்கு எல்லோருக்கும் உரிய பொதுவான எச்சரிக்கை என்று தெரியத்தான் செய்யும். பட் டிவைன்லி வாண்ட் என்று சொல்வது, அந்த வசித்த அந்த எபிரேயர் அந்த 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தெய்வ எச்சரிப்பை பெற்று, தெய்வ எச்சரிப்பு என்று சொல்வதை ஆங்கிலத்தில் நாம் கேட்டதை போல் டிவைன்லி வான், தெய்வீகமான ஒரு எச்சரிப்பு என்று சொல்வது தான் கிறிஸ்தவம். நீங்கள் கிறிஸ்துவனிடத்திலே வரும்பொழுது தன் வாயை திறந்து ஒரு பிரசங்கித்தது அத்தனையுமே என்னவென்று சொன்னால் நம் காணாதவைகளை குறித்து தான் அவர் டிவைன்லி வாண்டட், அதை திவ்ய எச்சரிப்பாய் அவர் தந்தார். பட் ஹூ லிசன் தேன், அதை யார் அவர்கள் கவனிப்பார்கள்? இந்த நோவாவை போல் விசுவாசம் உள்ளவர்கள், இந்த நோவாவை போல் என்று இருப்பதற்கு முன்னால் உள்ள வசனம் என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், அங்கே அந்த 6ஆம் வசனத்திலே தேவனிடத்தில் செரிகிறவன் அவர் உண்டென்றும் என்று சொல்லும்பொழுது
when you draw nearer to God என்று சொல்வதே முதலாவது நெருங்கி நடத்துவதற்கு காரியம் என்னவென்று சொன்னால் God is there, தேவன் அங்கே இருக்கிறார் என்பதை விசுவாசித்திருக்க வேண்டும். அது கூட அவன் விசுவாசிக்காதவனாய் அவன் இருப்பான் என்று சொன்னால், காணாத தேவனை விசுவாசியாதவன் காண்கின்ற எதை அவன் செய்வான், காண்கின்ற சகோதரனை அவன் அன்பு கூறுவானா என்று அவர் யோவானிலே அவர் கேட்பார். they know that ஓப்பனாய் தெரிந்த காரியங்களிலேயே அவர்கள் சரியாக செய்வதில்லை. பின்பு என்ன காணாதவர்களை விசுவாசிப்பதற்கு இவர்களுக்கு மனது திறந்திருக்கும் என்று எண்ணுகிறீர்களா என்று கேட்டதே போல்தான். ஆகவே தன் வாயை திறந்த மலை பிரசங்கத்தை அவர் பிரசங்கித்த பொழுது he spoke about the spirit there. அங்கே ஆவியைத்தான் பேசினார். ஆவியிலே அந்த ஏழ்மை கொண்ட மனுஷன் அவன் பாக்கியவான், பல்லவ ராஜ்யத்தை அவன் நாங்கள் ஆண்டவர் கொடுத்து விடுவார் என்று கூறி கண்டினியூ அதை தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது இஸ் கன்விக்டட், அவன் உணர்த்து வைக்கப்படுகிறான். ஹி மோன் ஃபார் தென், துயரமடைந்து அவன் பாக்கியவான். துயரத்திற்கு பிறகு பெரிய ஆறுதலை அவன் பெறுவது எல்லாம் ஆவிக்குரிய ரீதியான ஆறுதலே தான். அவன் தன்னுடைய ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு குறைவை அவன் காண்கிறான். ஹி டிவைன்லி வாண்ட் தேன், திவ்ய அந்த உணர்வை அவன் பெறுகிறான். காட் கம்ஃபர்டிங் ஹிம், தேவன் அவனை ஆறுதல் செய்கிறார். அவன் வீழ்ச்சியடைந்து போன மனிதனை ஆறுதல் செய்வார். ஹி கம்ஃபர்டிங் ஹிம் வித் விக்டரி, ஜெயத்தை அவனுக்கு கொடுத்து ஹி கம்ஃபர்டிங் ஹிம். த ஹோலி ஸ்பிரிட் இஸ் த கம்ஃபர்டர் என்று சொல்லும் பொழுது பல்வேறு ரூபத்தில் உண்டு. முதல் பகுதி என்னவென்று சொன்னால் ஹி கம்ஃபர்டர்ஸ் பை ஒபேயிங் காட், தேவனுக்கு கீழ்ப்படிவதிலே தான் நமக்கு ஆறுதல் செய்கிறார். அல்லேலூயா. அது போன்ற ஒரு டிவைன் வார்னிங் தான். ஹி கண்டினியூஸ்லி சேதன். அந்த மலை பிரசங்கம் முழுவதும் என்ன பின்பு பேசின எல்லா வார்த்தைகளுமே டிவைன் வார்னிங். அதெல்லாம் எழுத்தின் பிரகாரமாய் அதை நீங்கள் பார்த்து லாப நஷ்டங்களை கணக்கு பார்த்தவர்கள் சும்மா உட்கார்ந்து விட்டார்கள். சீசத்துவத்தை ஆண்டவர் பேசும் பொழுது சீசத்துவத்தை அவர் என்னவென்று அவர் சொன்னார், கோபுரத்தை கட்டுகிற மனதுடையவன் என்று சொன்னார். யுவர் பில்டிங் ஏ டவர், ஒரு மாபெரும் அதிசயமான ஒரு கோபுர வாழ்க்கையை கட்டுவதை குறித்து அவர் பேசும் பொழுது அநேகர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் தேர் இஸ் எ ப்ரைஸ் தேர், அங்கே ஒரு விலை கிரயம் ஒன்று உண்டு. ஆகிய ஆண்டவர் சொன்னார், செலவை கணக்குப்பார் என்று அவன் சொல்ல அவனை உட்கார வைத்து விட்டார். இன்றைக்கும் அவள் கணக்கு பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்களே அல்லாமல் இன்னும் சீசில் இருக்கிறார்களே அவர்கள் அப்படி கணக்கு பார்த்தவர்கள் அல்ல. அவர்கள் போய் ஆண்டவர் பேதுருவிடத்திலே போய், பேதுருவே படகு நிறைய மீன் இப்பொழுது நான் கொடுத்தேன் அல்லவோ, சரி தட்ஸ் ஓகே, நான் என்னை பின்பற்ற வேண்டுமென்றால் இது நிறைய விட வேண்டி வரும், கைவிட வேண்டி வரும், செலவை கணக்கு பார் என்றார். அவனிடத்தில் அவர் கூறினார், நோ, என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே தன் முழு படகையும் மீனோடு விட்டு வந்தவன். அல்லது யாக்கோபு யோவானையும் ஆண்டவர் அந்த தகப்பனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிற வலை பின்னுகின்ற மீன் பிடித்த பிறகு வலையை ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் யாக்கோபு யோவானை அழைத்து கமான் வா என்று சொன்ன பொழுது அவன் பொருட்கள் நாங்கள் கணக்கு பார்த்து வருகிறோம் என்று அவர் சொன்னார்கள். அவர் உடனே விட்டு வந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. தே ஆர் த பீப்புள். அது போன்ற ஜனங்கள் தான் தே குட் பி டிவைன்லி வார்ன்ட். அவர்கள் கர்த்தர் சொன்னதை சடார் என்று ஓப்பனாய் உள்ள சில காரியங்களை எல்லாம் விட்டு வருகிறார்களே, அதை அவர்கள் சரி செய்து வருகிறார்களே, அவர்களுக்குத்தான் அந்த உரியது டிவைன்லி வார்ன்ட். ஏனென்றால் தேவன் காணாத தேவனை உண்டென்றும் அவர் தன்னை தேடியவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் அந்த ஆரம்பம் இல்லாமல் இந்த இரண்டாவது பகுதியாகி வருகிற நோவாவுக்கு காணாதவர்களை ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் எப்படி அவன் டிவைன் வாணியை அவன் பெற முடியும்? அவன் இந்த காண முடியாத தேவனை நம்பி தேவனிடத்தில் நெருங்கி வருகிறவன். அவர் உண்டு என்று அறிந்து நம்ம எல்லோரும் ஆசிரியர்கள் போல தான் தேவன் உண்டென்று நம்புகிறவர்களைப் போல தான் உட்கார்ந்திருக்கிறோம். ஆனால் யுவர் ஆக்ஷன் ப்ரூவ் என்று ஆண்டவர் சொல்வார். நீங்கள் ஆபிரகாமின் புத்திரர் என்று சொல்கிறீர்களே, இஃப் யூ ஆர் த சன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் ஏப்ரஹாம், யுவர் ஆக்ஷன் ஷுட் பி த ரியல் ஒன். நீங்கள் நடக்கிற விதங்கள் உண்மையாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் நீங்களும் தெய்வம் அனுப்பின
பிதா அனுப்பின குமாரனை கூட உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. ஐ சேத நீங்கள் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். பட் யுவர் ஆக்ஷன், நீ செய்கின்ற செய்களை பார்த்தால் யூ ஆர் நாட் த சில்ட்ரன் ஆஃப் ஏப்ரஹாம். அவனுடைய பிள்ளைகள் என்று மறுத்து விட்டாரே. அதுபோல் இவர்கள் காண்கின்ற முதலாவது ஆரம்பிக்கின்ற அந்த ஒரு பகுதியிலே கூட அவர்கள் நம்புகிறதைப் போல் தோன்றுகிறது, ஆசிரியர்களைப் போல் தோன்றுகிறார்கள், கர்த்தர் உண்டென்று நம்புகிறதைப் போல் தோன்றுகிறது. ஆனால் இந்த மேன் கம்ஸ், மனுஷன் என்று வரும் பொழுது, தெர் வாஸ் இன் நோவா என்ற இடத்துல வரும் பொழுது, தெர் வாஸ் ஒன் ரத்னகுமார், தெர் வாஸ் ஒன் யூ என்று வரும் பொழுது, காணாதவைகளை குறித்து டிவைன் எச்சரிப்பை அவர் பெற்றார்களா? பெறவில்லை என்று சொன்னால் there is no beginning at all, ஆரம்பமே இல்லை என்று தான் அர்த்தம். காணாத தேவனை, அந்த காணாத அவரை விசுவாசித்தவர்கள் காணாதவைகளை குறித்த எச்சரிப்பை கேட்கும் பொழுது they would be divinely warned, திவ்யமான எச்சரிப்பை பெற்றிருப்பார்கள். ஆகவே தான் when we see the people there, சபையிலே பார்க்கும் பொழுது there are so many people, ஜனங்கள் அவர்கள் டிவைன் எச்சரிப்பை பெற்றதைப் போலவே தோன்றுவது இல்லை. they don't bother about, அதை குறித்து கவலைப்படுவதும் இல்லை. உலகத்தானை போலவே ஒரு காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்களே அல்லாமல் டிவைன் எச்சரிப்பை பெற்றார்களாம். திவ்ய எச்சரிப்பு என்று சொல்வது நடப்பதற்கு முன்பே உள்ள எச்சரிப்பு தானே. ஏன் விசாரம் என்று சொல்லும் பொழுது விசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னது, நீங்கள் அந்த செயலைத்தானே கேட்டீர்கள். நான் சொல்கிறேன் கேளுங்கள், ஐ வார்ன் யூ, உங்களை எச்சரிக்கிறேன். ஒரு சிறிய எச்சையோடு பார்க்கிற எவனும் ஹூசுவர்தையான், அவன் வளர்ந்து விட்ட ஒரு பரிசுத்தவனாக கூட இருந்துவிட்டு போகட்டும். எத்தனை பரிசுத்தவன்களுடைய வீழ்ச்சியை நான் என்னுடைய காலங்களில் நான் கண்டிருக்கிறேன். அவரை யாரும் நான் இழிவுபடுத்தி நான் பேசுவதற்காக நான் சொல்லவில்லை. ஆனால் அவர்களோ ஆஃப்டர் சம் மெனி இயர்ஸ், பல வருடங்களுக்கு பிறகு கூட டிவைன் வார்னிங்கை விட்டுவிட்டார்கள், திவ்ய எச்சரிப்பை விட்டுவிட்டார்களே. ஐ சுட் ஃபியர் தேன், நான் பயந்து நான் நடக்கிறேன் அல்லாமல் ஒருவரையும் நான் குற்றம் சொல்ல போவதில்லை. நானும் இந்த மாம்சத்திற்குரியவன் தான். மாம்சம் புல் என்று தெரியும், மாம்சம் விளைவனமானது என்று தெரியும். ஐ ஃபியர் காட், தேவன் பயந்து வாழ வேண்டும் என்பதை வைத்து தான் நான் பேசுகிறேன் அல்லாமல் யாரையும் இழிவுபடுத்துவதற்கு அல்ல. ஆகவே இவர்கள் ஏன் டிவைன் வார்னிங்கை பெறவில்லை? த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஃபெயிலியர். வேர்ஸ் 6 இஸ் எ ஃபெயிலியர். 6ஆம் வசனம் ஃபெயிலியர். 6ஆம் வசனத்தில் என்ன இருக்கிறது? காணாத தேவனை உண்டென்று விசுவாசித்திருக்க வேண்டும். அப்படி இருந்திருந்தால் the next person will come, Noah, ரத்னகுமார் will come. He would be divinely warned, திவ்யமாய் எச்சரிக்கப்படுவான். கண்ட அவர்கள் விட்டு வந்தார்கள். கணக்கு செல்லும் செலவை கணக்கு பார்த்து என்று கணக்கு பார்த்தா வந்தார்கள். அப்படியே போட்டு விட்டு வந்தார்கள். மற்றவர்களை பார்த்து கவுண்ட் யுவர் காஸ்ட் என்று சொல்லி உட்கார வைத்து விட்டார். இன்னும் எண்ணிக்கொண்டே தான் இருக்கிறார்களே அல்லாமல் கர்த்தர் சொன்னார் அப்படியே கீழ்ப்பிடுவோம் என்று அவர்கள் வாழுகிறார்கள். செல்லுஞ்செலவை கணக்கு பார்த்து பாதியிலே கட்டி கொண்டிருந்தால் அந்த கோபுரம் நின்று விட்டால் என்ன ஆகுது? எல்லோரும் பார்த்து சிரிப்பார்களே, இது என்ன கிறிஸ்தவம் என்று கேட்டாலும் கேட்டுவிடுவானே என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு சிட்டிங் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார்கள். தெர் இஸ் நோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தெர் வாஸ் எ மேன் கால்டு நோவா என்ற பெயருக்கு அவர் வருவதில்லை. ஏனென்றால் காண்கின்ற ஒன்றையே காணாத இந்த தேவன், அந்த ஆரம்பத்திற்குரிய அந்த தேவனையே அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆக்சுவலி இது நாஸ்திகர்கள், அவர்கள் ஆஸ்திகர்களாக கூட இல்லை. ஆகவே காணாதவைகளை இந்த 7ஆம் வசனம் சொல்கின்ற காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று மழை வரும், பெரிய ஒரு ரெய்னிங் என்று சொன்னால் அந்த நாட்களில் போரிங் அவுட், மேலேருந்து கொட்டும், தண்ணீர் வந்து கொட்ட போயிடுது. மழையே காணாத இடம் அந்த நாட்களிலே அந்த அருமையான அந்த விழும் அந்த பஞ்சு போல் விழுகின்ற பனியை வைத்துத்தான் எல்லாம் பனி விழுந்து அவ்வளவு செழிப்பாய் வளர்ந்தது என்று வாசிக்கிறோம். தவறாமல் பனி பெய்து அந்த நிலத்திலே வளர்ந்த காலத்திலே மழை என்றால் என்னவென்றே அறியாத மக்களிடத்திலே காட் செட், தேவன் சொன்னார் நோ இடத்துல காணாத ஒன்றை குறித்து பேசினார். there is going to be rain, மழை வரும், pouring,
வெளியே வந்து மேலேருந்து கொட்டும். ஐ எம் கோயிங் டு டிஸ்ட்ராய் இட் வித் வாட்டர், தண்ணீரால் அழிக்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த கனாதிலை குறித்த எச்சரிப்பை பெற்று, தமிழில் அழகாக இருக்கிற பாருங்கள், பயபக்தி உள்ளவன் ஆனான். ஹல்லேலூயா. யூ கேனாட் சே தட் ஐ எம் ஏ பயபக்தி உள்ளவன் என்று சொல்ல இயலாது. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, அவன் பயபக்தி உள்ளவனாய் எப்பொழுது மாறினான்? காணாதவளை குறித்த எச்சரிப்பை உள்ளத்தில் பெற்றவன். ஆகவே அப்படி மலை பிரசங்கத்தில் ஆனாலும் சரிதான், பிற்காலத்தில் வந்த செய்தியானாலும் சரிதான், he divinely warned. ஆகவே when I turn the Bible, வேதத்தை திறக்கும் பொழுது, especially when Jesus speaks, இயேசு பேசுகின்ற வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அல்லது எல்லா வேத வாக்கியங்களை கேட்கும் பொழுது, I am divinely warned. ஆகவே விசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுவதை ஏற்றுக்கொண்டு எஸ் ஐ எம் ஏ ஒண்டர்ஃபுல் மேன் என்று எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். ஐ வார்ன் யூ, எச்சரிக்கிறேன். ஒரு சிறிய இச்சியோடு பார்க்குற எவனும் என்று சொன்னால் த்ரோ இட் அவே, அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அவர்கள் வாழுகிறார்களே. சபையிலே இந்த பிரசங்கத்தை கேட்கவில்லையா? கேட்டார்கள். பல ஆண்டுகள் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே கண்களில் இச்சையிலே முகத்திலே மூழ்கி போய் கிடக்கிறார்கள். தீமோத்தேயுவிலே 2 பேரிலே அவர் சொல்லுவார், இன்னமும் கண்களின் இச்சையை விட்டு ஓயாதவர் என்று சொல்வார். கண்களின் இச்சையை விட்டு ஓய்வது என்பது ஸ்டார்டிங் பாயிண்ட். அதற்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிறவன் அவன் இதயத்தில் ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று என்ற எச்சரிக்கையை அவர் சொன்ன பிறகு, நான் உனக்கு சொல்கிறேன் என்று ஃபுல் ஸ்டாப் ஒன்று வைக்கவில்லை. அங்கே அவர் நம்ம யோவானில் வாசிக்கிறோம், இஃப் யூ கண்டினியூ இன் மை டாக்ட்ரின் யூ வுட் பி மை டிசைபிள். என்னுடைய உபதேசத்திலே கண்டினியூவாய் தொடர்ச்சியாய் நிலைத்திருந்தால் யூ வுட் பி மை டிசைபிள். ஐ வில் டீச் யூ மோர், ஐ வில் வார்ன் யூ மோர். தொடர்ச்சியான வார்னிங்கை கொடுத்து கொண்டே இருப்பேன். என்னை எப்படியெல்லாம் வார்ன் பண்ணி கொண்டிருக்கிற, இன்னமும் வார்னிங்கை பெற்றுதான் நான் பரிசுத்தமாக வாழ முடிகிறது. ஆகவே அந்த நாட்களிலே ஒரு சிறிய இடத்திலே தனியாய் பேசி கொண்டிருப்பதை கூட, ரத்னகுமார், திஸ் இஸ் ஆல்சோ அடல்ட்ரி, இதுவும் ஒரு விபச்சாரம்தான். ஒரு பெண்ணிடம் தனியாய் பேச விரும்புவதை கூட விபச்சாரம். டோன்ட் டூ தேட், திஸ் இஸ் நாட் த குட் டெஸ்டிமனி, நல்ல சாட்சியில் என்று சொல்வாரே. அல்லது ஏதோ ஒன்று விசேஷமாக என்னை குறித்து ஒரு காரியத்தை சாதாரணமாக நீட்டாக இருக்க என்பது வேறு, ஒரு ஸ்திரீகளுக்காக நீட்டாக அமர வேண்டும் என்பது வேறு. அதையெல்லாம் செய்யும் பொழுது கூட ரத்னகுமார், திஸ் இஸ் ஆல்சோ அடல்ட்ரி என்று சொல்லவில்லையா? ஐ ஆம் கண்டினியூயிங் இன் த வார்னிங், இந்த டிவைன் வார்னிங், அந்த திவ்ய எச்சரிப்பிலே போய்கொண்டே இருக்கிறேனே. இவர்கள் ஏன் பெறவில்லை? இவர்கள் ஏன் இந்த திவ்ய எச்சரிப்பை பெறவில்லை? தே சே தட் தே ஆர் ஏத்தியஸ்ட். அவர்கள் ஏத்தியஸ்ட் என்று சொல்லிக்கொண்டாலும், ஆஸ்தியர் என்று சொல்லிக்கொண்டாலும், தே ஆர் நாட் ஆஸ்தியர்கள், தே ஆர் ஏத்தியஸ்ட். அவர்கள் என்ன சொல்வது, ஆஸ்தியன் நாத்தியன் என்று நாத்திகன் தான், தேவனை விசுவாசிக்கவில்லை. 6ஆம் வசனம் இருந்திருந்தால் 7ஆம் வசனத்தில் உங்கள் பெயர். நோவா என்று ஒரு மனிதன் இருந்தான். He feared God. தேவனுக்கு பயந்தான். எப்படி பயந்து வாழ்ந்தான்? There was a man who feared God inside. உள்ளத்திலே அவன் பயந்து, வெளியே பயந்து வாழ்வதில்லை. அதையெல்லாம் தீயை பார்த்து பயப்படுகின்ற எச்சரிப்பை பெற்றுக்கொள்வதற்கு என்று ஆளா என்று சொல்ல வேண்டும். God said, I warn you. வெளியே உள்ள விபச்சாரத்தை எல்லோரும் தான் சமுதாயத்திற்காக செய்வதில்லை. ஆனால் உள்ளே பாருங்கள், விபச்சாரம் செய்கிறான். உள்ளே அவன் மோகிக்கிறான், அவன் இச்சிக்கிறான், அவன் தொடுகிறான். அவன் ஸ்திரீயை தொடுவது நல்லதில்லை என்று அவர் சொன்னார். ஒரு மேரீடான ஒரு ஸ்திரீக்கு தான் ஸ்ரீ என்று பெயர், இல்லை என்றால் கன்னி என்று பெயர். when you go to a married woman, don't be tempted to touch her. அவளை தொடுவதற்கு சோதிக்கப்பட்டு விடாதீர்கள் என்று ஆண்டவர் பவுல் மூலமாய் அவர் பேசவில்லையா? அப்படியெல்லாம் வாணி என்ன, கொலை செய்யக்கூடாது என்பதை மாத்திரம்தானே நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் கேட்டீர்கள். ஐ வார்ன் யூ, யுவர் ஆங்கர் வில் கில் யூ. உங்களுடைய கோபமே கொலைபாதகம்தான். அவனும் நியாய சங்கத்திற்கு முன்பாக அவன் கோர்ட்டுக்கு கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்தி வைத்து விடுவார். என்பவன் அந்த கோபமானது கொப்பளித்து அது கொடூரமான வார்த்தையாகி போய் அவன் சாபத்தை இட்டு அவன் கெட்ட வார்த்தைகளை பேசி மூடனை, மூட்டாளை, மடியனை, என்னென்னமெல்லாம் அவன் பேசின உடனே
எரிநரகத்திற்கு இப்பொழுது வந்து விட்டான். ஜட்ஜ்மெண்ட் முடிந்து விட்டது. எரிநரகத்திற்கு பாத்திரனாய் வந்து விட்டான். அங்கேயாவது அவனை எச்சரிப்பை பெற்றானா? பெறுவதே இல்லை. இந்த வேதம் ஃபுல் ஆஃப் வார்னிங், டிவைன் வார்னிங். சபையில் இருந்து கேட்கிற வார்த்தையை அத்தனையும் ஐ வாண்ட் டு டெல் யூ தட் திஸ் இஸ் த டிவைன் வார்னிங் ஐ ரிசீவ், ஐ பாஸ் இட் ஆன். நான் அதை சொல்லுகின்றேனே அல்லாமல் நான் என் மூலமாய் வராமல் சொல்வது என்பது கல்லெறிவதை போல் இருக்கும். என் மூலமாய் வருவதென்று ஒருவன் வாழ்ந்து பிரசங்கிப்பான் என்று அவன் சொன்னால் அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள் வாசமாக இருந்தது என்று சொல்லலாம். வெறும் வார்த்தை என்று சொல்வது எழுத்து கொள்ளும் என்று கல்லை தூக்கி இறைவதை நான் சொல்லவில்லையே. வாணியை பெற்றுதானே நாம் பேசுகிறோம். இவர்களோ அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. நோவா அது போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய குடும்பத்தையும் அவன் ரட்சித்து விட்டான். உலகம் விட்டு விடுங்கள், யாரோ கொஞ்சம் பேர் அங்கே ரட்சிக்கப்பட்டார்களே பாருங்கள். அந்த குடும்பத்திலே உள்ளவர்கள் 8 பேர். எத்தனை பேர் இந்த குடும்பத்திலே? முழு உலகத்திற்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஜஸ்ட் 8 மெம்பர்ஸ். இஸ் இட் இனஃப் ஃபார் அவர் கால்குலேஷன்? நம்முடைய கணக்குக்கு அதை ஒப்பிட்டு பார்த்தால் சிரிப்பு வருவது அல்லவோ? என்ன வெறும் 8 பேர் தானா? எஸ், ஜஸ்ட் 8 people. Can you say like that? Through your life, God could have saved at least your family and also some bunch of people, and they're grateful that I got that divine warning from you, from Noah மூலம் பெற்றேன் என்று அவர்கள் குடும்பமாவது வந்து அதை ஏற்றுக்கொண்டால் என்று சொன்னால் எத்தனை பாக்கியம் என்பதையும் பாருங்களேன். அதுபோன்று திவ்ய வாணிகை ஏராளமாய் அவர்கள் சொல்லியிருந்தோம். தி டோன்ட் லிசன் தேன். எங்கே பெரிய விபச்சாரம் நடந்து விட்டது, பெரிய கொலையாக பண்ணிவிட்டோம், ஏனே இந்த எச்சரிப்பெல்லாம் சொல்லியிருக்கிறார், த்ரோயிடவே அது என்ன பெரிய எச்சரிப்பு. அந்த பிரதரே அப்படி இருக்கிறார், அங்கே பாருங்கள் அவனே பாய்த்து கொண்டிருக்கிறான், இந்த சிஸ்டரை அவர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒப்பீடு பார்ப்பதெல்லாம் கிறிஸ்துவமே அல்ல ஐயா. அதெல்லாம் முஸ்லீம் கூட செய்ய மாட்டான். அவன் கூட கொஞ்சம் தெய்வபயம் வைத்திருப்பான். ஒரு இந்துவை போல் நடந்து கொள்கிறார்கள், நாத்தியனை போல் நடந்து கொண்டு இவர்கள் எச்சரிப்பை போலும் தூக்கி மூட்டையை வைத்து தூக்கி இருந்து விட்டு நான் இங்கே விபச்சாரம் செய்தேனா, நான் கொலை செய்தேனா, நான் என்ன எரிநிறத்திற்கு பாத்திரமாய் இல்லோனா என்று எண்ணிக்கொண்டு சபையிலே நாங்கள் பத்திரமாய் இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். யூ கேன் சிங் தே, நீங்கள் பாடலாம், நீங்கள் ஜெபம் பண்ணலாம், யூ கேன் அட்டெண்ட் ரெகுலராகி சபைக்கு வரலாம். யூ கேன் பி டிஃப்ரெண்ட் இன் மெனி வேஸ். நீங்கள் ஓப்பனாகவே கூட வெளியரங்கமாய் உங்களுடைய மதியினமத்திற்குரிய வாழ்க்கை வாழவும் முடியும். அப்படியும் சிலர் வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறார்கள், அப்படியும் இருக்க முடியும். ஆனால் நல்லவர்களைப் போல் நீங்கள் இருந்திருந்தாலுமே கூட காட் வில் டிஸ்மிஸ் தேன், அது டிஸ்மிஸ் பண்ணி வைத்து விடுவார். ஏனென்றால் இவர்கள் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட டிவைன் வார்னிங் பெற்றவர்கள் அல்ல, திவ்ய அந்த எச்சரிப்பை பெற்றவர்கள் அல்ல. ஆகவே அத்தனையும் சத்துருக்களுக்கு நீங்கள் சத்துருவை சிநேகிகள் என்று அவர் சொல்லி இருப்பார் என்று சொன்னால், அவரை நேருக்கு நேரே ஒரு சத்துரு வந்து வாளை உரி அவன் வந்து அவரை அரெஸ்ட் பண்ண வந்துற பொழுது தி எக்ஸ்ட்ரீம் எனிமி, எத்தனையோ எனிமி அவர்கள் இருக்கத்தான் செய்தாலுமே கூட நேருக்கு நேரே அவரை பிடிக்க வந்த ஒரு எனிமி வந்த பொழுது காதர அவனை வெட்டின பொழுது ஆண்டவர் அவனை சீசனை பார்த்து சொன்னது என்னவென்றால், இப்படி செய்தால் வேத வாக்கியம் எப்படி எப்போ நிறைவேறும்? தேர் இஸ் எ குட் சான்ஸ் ஹியர். இப்பொழுது எச்சரிக்கப்பட்ட அந்த வார்த்தையை அவருக்கே உரியதாக வைத்திருந்தார். சத்ருவை சிநேகிங்கள், சத்ரு வந்து விட்டான், லெட் மீ லவ் ஹிம், புட் இட் தேர், உன்னோட உரையிலேயே போடு என்று சொல்லி வைத்து அவனை காதை அவனை எடுத்து அவனை நன்றாய் தொட்டு அவனை சுகமாக்கி தொட்டு பார்த்து ரொம்ப சந்தோஷமாய் முன்பு இருந்ததை விட அவன் காதில் இருந்த கொஞ்சம் அறகுறையாக கேட்டதெல்லாம் சரியாக இருக்கக்கூடும் என்று எண்ணினான். யூ ஆர் ஸோ ஹாப்பி, அவன் மகிழ்ச்சியாக இருந்தான். கமான் லெட் மீ பி அரெஸ்டட், நான் அரெஸ்ட் ஆகி போவதற்கு ரெடி என்று அவர் முன்னேறி அவர் சென்றிருந்தார். தெர் இஸ் எ சான்ஸ் தேர். எச்சரிக்கப்பட்டதற்கு ஒரு நேரம் வந்தது, எச்சரிக்கப்படுகின்றதற்கு ஒரு சோதனை வர வேண்டாமா? அந்த சோதனையின்படி ஒரு சிறு இச்சையோடு மொய்த்து பார்க்கிற ஒரு நேரம் வருகிறது அல்லவோ? அங்கே எச்சரிப்பு பெற்றவன் எப்படி இருப்பான்? டிவைன் வாணியை பெற்றவன் எப்படி இருப்பான்? கண்களை பிடுங்கி எறிவான், கைகளை வெட்டி எறிவான். அதுபோன்றவன் தீவிரப்பட்டவன் கிரிகளை செய்திருப்பான் என்று சொன்னால் அவன் ஆஸ்திகன்,
அவன் தெய்வம் உண்டென்று நம்பினவன். ஆகவே காணாத எச்சரிப்பை அவன் பெற்றவன். காணாத எச்சரிப்பை பெற்று அவன் வாழ்ந்தபடினாலே ஹி லீவ் நவ், இன்று அவன் வாழுகிறான். அல்லேலூயா. புத்தக சுருளில் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னப்பட்ட பொழுது அதை குறித்து ஈக்குவலாக இன்னொரு வசனம் அங்கே என்ன எழுதி தெரியுமா? இந்த எபிரேயர் 10 அந்த வாசிக்கின்ற அந்த வசனத்துடைய பகுதி என்னவென்றால், அந்த எபிரேயர் 3-4 அந்த அதிகாரங்கள் தான். அங்கே என்ன எழுதியிருக்கிறது? நம்மை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருந்தார். பாவம் வரவில்லை. ஏனென்றால் தன்னை குறித்து எழுதப்பட்ட அத்தனை எச்சரிப்புகளையும் அவர் வாசித்து தெய்வ சித்தம் என்ன என்பதையும் சுய சித்தம் என்பதையும் அறிந்து ஹி டினைடு ஹிஸ் வில், தன் விருப்பத்தை மறுத்து, தன் கண்களை வைத்து இச்சிப்பதை மறுத்து, தன்னுடைய வாயை வைத்து அவன் கோபப்படுவதை அவன் மறுத்து, இவ்விதமாய் எல்லாவற்றையும் அவர் அங்கே நம்மைப்போல் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாதவராக இருந்தபடினாலே விளைவினலாகி நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவரானார் என்று எழுதியிருக்கிறதே. அது போன்ற ஒரு அற்புதத்தை அவர் வாழ்ந்தாரையா. அவர் இந்த பூமியிலே சும்மா ஒன்றும் நம்மை எச்சரிக்கை வரவில்லை. அவர் 30 வருடங்கள் வாழ்ந்த பிறகுதான் தன் வாயை திறந்து மலை பிரசங்கத்தை எச்சரிப்பை அவர் தொடங்கினார். ஆங்காங்கு சிலர் மற்றவர்களை எச்சரிப்பதெல்லாம் சுயத்திற்கு எச்சரிக்கின்ற எச்சரிப்பு. இப்படி நீ செய்தால், அப்படி நீ செய்தால், என்னை ஒருவர் எச்சரித்தாரே பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தபடி நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் மூக்கு கெட்ட சாவு வரும் என்று ஒரு எச்சரித்து விட்டு போனார். அது இன்றைய கேட்டு என்னை மனைவிக்கு கொஞ்சம் கிடுகிடு நாடிவிட்டார். இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது? யாரோ ஒரு மனுஷன் சொன்னதை அவர் சவிப்பதை குறித்து கேட்டுக்கொண்டா வாழுவது? ஃபியர் கான், தேவனுக்கு பயந்து நடுங்கி வாழ்ந்தால் போதும். ஆகவே அதுபோன்று மனுஷனுடைய காரியங்களை வைத்தே இவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, இவர் என்று திவ்ய வாழ்க்கைக்கு என்று வந்துவிட முடியும்? ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட வேத வாக்கியம் அத்தனையும் திவ்ய அந்த எச்சரிப்பு என்று அறிந்திருக்க வேண்டும். ஒரு முறை ஆண்டவரிடத்திலே ஒருவன் வந்து அவன் கேட்டான். ஆண்டவர் அங்கே அற்புதமாய் அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான அந்த நேரத்தில் வந்து ஒருவன் குறுக்கிட்டு, ஆண்டவரே, எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கும் இடையே பாகப்பிரிவினை ஒன்று. அந்த பாகப்பிரிவினையிலே நியாயமானது எனக்குரியது இருக்கிறது, அதை கொடுத்தால் போதும். அதை அவன் வைத்திருக்கிறான். கொஞ்சம் கேட்டு அந்த பாகப்பிரிவினையை எனக்கு வைத்து இதை வாங்கி தாருமே என்று கேட்ட பொழுது, மனுஷனே, நான் உனக்கு இதற்காக வந்தேன் என்று கேட்டார். அமைய ஜட்ஜ், நான் நீதிபதியாக இதெல்லாம் விசாரித்து செய்வதற்குரிய இந்த சிவில் வழக்கை விசாரிப்பதற்காக நான் அழைக்கப்பட்டவன். அந்த காரியம் என்ன, இந்த காரியம் என்ன, அவனுக்கு என்ன நடந்தது, இவனுக்கு என்ன நடந்தது என்று கேட்க வேண்டும். வா வருகிறேனப்பா. அவன் அண்ணனை பார்த்து, அண்ணா வா, என்னப்பா நடந்தது என்று கேட்போம். அவன் இப்படி செய்தான். உடனே இவனை பார்த்து, நீ என்னப்பா செய்தான் என்று கேட்டு, அவனை இப்படி செய்தான் என்று கேட்டுக்கொள்வதற்கு அவன் ஆர்பிட்ரர் என்று கேட்டார். ஆங்கிலத்திலே ஆர்பிட்ரர் என்று விசாரணைக்காரன் என்று சொன்னால், ஒருவரே போய் விசாரித்து வருவது. வாய்தா எத்தனையோ வாய்தா, 38வது வாய்தா, எல்லாம் கேட்டு வந்து அவன் நீதிபதி எதையாவது கூட குழம்பி போய் என்னத்தையோ ஒரு நீதியை என்று எழுதி வைத்து விட்டு அவன் பொய்கிறான் என்று இருக்கிறதே. அதுபோல் என்னை நினைத்தாயா? அவன் ஆர்பிட்ரர், அவன் ஜட்ஜ் முக்கென்று நான் வந்தவனா? என்னோடு கூட பின்னாலே நின்று பிரசங்கம் கேட்க வந்தாயே, ஒன்று சொல்கிறேன் கேள். உனக்கு ஏற்கனவே எச்சரித்திருக்கிறேன். பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிரு. He spoke only the word. முடிந்தது. எல்லா வேலையும் இந்த ஆர்பிட்டர் வேலையெல்லாம் அவர் செய்ய வரவில்லை. எத்தனை முறை நான் உன்னிடத்தில் பேசியிருக்கிறேன், பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஆகவே நாங்கள் போகிறான், அண்ணனுக்கு காரியங்களை ஒன்று சொல்லுகிறான். அந்த நேரத்தில் அவன் ஒன்றை மறுக்கிறான். அந்த மறுக்கின்ற நேரத்தில் சண்டை வருவதை போல் தோன்றுகிறது. பொருளுக்காம் சண்டை போடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே லெட் இட் கோ. அவன் கட்டாயப்படுத்துகிறான். என்னுடைய மேலாடையை அவனை எடுக்க பார்க்கிறான். அவன் என்னுடைய ஆடையை எடுத்து விட்டான். இப்பொழுது மேலாடையும் விட்டுவிட்டு போ என்பதை போல், நீ ஒன்றை கொடுத்திருந்தாலுமே கூட திரும்பி பெறாமல் வாங்குவோம் என்று நம்பிக்கை இல்லாமல் கொடு என்று சொன்னாரே. ஆகவே அவன் ஒன்றை கேட்கிறான், அவன் கொடுக்க மறுக்கிறான். பொருளாசை என்று வரும்பொழுது லீவ் இட். நம்பிக்கை, அந்த வசனம் அதை ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார். திரும்பி வர வேண்டாம் என்று விட்டுவிட்டு போ என்று விட்டுவிட்டு போய்விடுவான். He is a blessed man. ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா.
எவ்ரிதிங், எல்லாவற்றிலேயும் தெர் இஸ் a warning from God. தெய்வ எச்சரிப்பு உண்டு சகோதர சகோதரிகளே. ஐ கோ டு காட் எனி சிச்சுவேஷன், எல்லா சூழ்நிலையிலும் ஓடிப்போய் நிற்கிற காரணம் என்னவென்று தெரியுமா? ஹீ ஹாஸ் எ டிவைன் வார்னிங். திவ்ய எச்சரிப்பை எனக்கு அவர் தருவார். தேர்ஃபோர் ஐ ரன் டு ஹிம். அவர் ஓடி நின்று நான் நிற்கும் பொழுது ஹீ கம்ஸ் அஸ் எ டிவைன் வார்னர், வார்னிங் பண்ணுகிற திவ்ய எச்சரிப்புடையவரை வந்து, ரத்னகுமார், பி கேர்ஃபுல், யுவர் லவ் இஸ் இன் டேஞ்சர், பி கேர்ஃபுல். இந்த நேரத்தில் 2 எஜமான் உள்ளே வர பார்க்கிறான், பி கேர்ஃபுல் என்றெல்லாம் சொல்கின்ற டிவைன் வார்னிங்கை ஃபெய்த்ஃபுல்லாய், உண்மையுள்ளவராய் என்று சொல்கிறாரே. காரணம் என்னவென்றால் ஐ லிவ். அந்த டிவைன் வார்னிங் ஏற்று 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 வாழ்ந்தபடினாலே ஒரு இக்கட்டின் நேரம் வரும்பொழுதெல்லாம் ஹி ஸ்பீக் தேன், அவர் சொல்லி ஹி டிவைன்லி வார்ன் மீ, திவ்யமாய் என்னை எச்சரிக்கிறார். அங்கே தமிழில் அதை அப்படி எழுதப்படவில்லை, தேவ எச்சரிப்பு என்று எழுதியிருக்கு. தட்ஸ் ரைட். அது டிவைன்லி வார்ன், திவ்யமாய் அங்கே எச்சரிக்கப்படுது. ஹல்லேலூயா. அதுபோல் ஒரு மனுஷன் அங்கே வருவது தானையா கிறிஸ்தவ வாழ்க்கை. அங்கே வரிசையாக இந்த எபிரேயர்களின் நிருபம் முழுவதும் அந்த விசுவாசம் என்று ஆரம்பிக்கும் பொழுது ஆபேல் என்று ஒரு வருவான், ஏனோக்கு என்று ஒருவன் வருகிறான், நோவா என்று ஒருவன் வருகிறான், ஆபிரகாம் என்று ஒருவன் வருகிறான், சாராள் என்று ஒருத்தி வருகிறாள். எல்லாம் நபர்கள். God want you. உங்களை விரும்புகிறார். How are you? உங்களை குறித்து தான் அவர் விசாரிக்கிறார். Are you divinely warned? சபையிலே வாழ்ந்து கொண்டு, இது போன்ற சபையில் இருந்து கொண்டு திவ்ய எச்சரிப்பே இல்லாததை போல் மனுஷன் தன்னை சொந்த வழியிலேயே போய்கொண்டே அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்றிருந்தால் துயரம் அல்லவா? அது வேதனையான ஒரு காரியம் அல்லவா? ஆகவே இட் கம்ஸ் ஃபைனலி, அது என்ன அவர் எழுதப்பட்டு இருக்கிறது, அந்த குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். அவன் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலை உண்டு பண்ணினான். நம்ம கேட்டதே போல் மிருகங்களெல்லாம் கூட வரத்தான் செய்தது. எல்லா மிருகங்களும் they heard it for a long years, பல ஆண்டுகள், நூற்றுக்கணக்கில் போய்விட்ட அந்த ஆண்டுகளுடைய உபதேசங்களை கேட்டு இந்த மிருகங்கள் எல்லாம் எச்சரிக்கை அடைந்து they got divine warning. சிருஷ்டிப்பை பாருங்கள், கழுதை தன் எஜமானனை அறியும். அதுபோல் இந்த கழுதைகளும் இந்த மிருகங்களும் they know God. அவைகளுக்கு கூட தன்னை சிருஷ்டித்தவரை பற்றி தெரிந்திருக்கிறது. அவைகள் வந்துவிட்டதே. இவன் செய்ததெல்லாம் குடும்பத்தை தான் அவன் பேசின அந்த வார்த்தையில் அனைத்தும் எல்லோருக்கும் சொன்னான். ஆனால் குடும்பம் ரட்சிக்கப்பட்டதே பாருங்கள். அங்கே என்ன எழுதியிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு அதனாலே அவன் உலகம் ஆக்கணைக்குள்ளாக உள்ளானதென்று தீர்த்து அவன் உலகத்துக்கு முன்னாக நின்று ஆக்கணை உள்ள தீர்க்கிற வேலையை அவன் செய்தான். இன்று இருக்கிறதே போல் நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் பாருங்கள். இந்த உலகம் அழியப் போகிறது, அது நடக்கப் போகிறது, இது நடக்கப் போகிறது, உலகம் க்ளோஸ் ஆகி போகிறது, இந்த யுத்தத்தை பாருங்கள், அந்த யுத்தத்தை பாருங்கள். இதுவான் நம்முடைய வேலை. இதை போய் பிரசங்கம் என்று நான் சொல்லிக்கொண்டும் அதை ஒரு பெரிய பட்டியலை போட்டுக்கொண்டும் அதை கேட்பதற்கு நியூஸை விட நல்ல நியூஸ் சொல்கிறார் என்பதை போல் கேட்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். லீவ் த லைஃப். ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தால், when the person is right, அவன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டிருந்தால், the world is judged, உலகம் நியாயம் தீர்க்கப்பட்டுவிடும். ஹல்லேலூயா. by me, என்னை மூலமாய் God will bless somebody, மற்றவர்களை ஆசீர்வதிப்பார். when I live, நான் கர்த்தருக்கு பயந்து திவ்ய எச்சரிப்பை நான் பெற்றவனாய், ஐ ஸ்டாண்ட் வித் தேட், அதில் நிலைத்து நீடித்து 120 வருடங்கள் ஆனாலும் நிலைத்து நின்று நான் வாழ்வேன் என்று சொன்னால், ஐ கேன் சேவ் மை ஃபேமிலி, என் குடும்பத்தை நான் ஆதாயப்படுத்தி கொள்கிறேனே. பாருங்கள், உங்கள் மூலமாய் கர்த்தர் மற்றவர்களை ஆதாயப்படுத்துவதை நீங்கள் கேட்டீர்களா? த்ரூ யூ, நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசினாலும் கடவுளுக்கு எனக்கு ஒரு சாட்சி, அவருக்கு ஒரு சாட்சி என்று வேண்டும். ஹி ஃபைண்ட் மேன், ஒரு மனுஷனைத்தான் தேடுகிறார். எங்கே அவன் சாட்சியாக இருப்பான்? காட் ஃபைண்ட் ஒன் ரத்னகுமார் தேர், ஒன் யூ, உங்களை அவர் தேடுகிறார். உங்கள் மூலமாய்த்தான் அவர் உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்ப்பார். பை யுவர் லைஃப். அவருக்கு வாழ்க்கை இல்லையா? இருக்கிறது. அவருக்கு நியாயம் தீர்ப்பதற்கென்று சத்தியம் இருக்கிறது. ஆனால்
He seek the witness there. அங்கே சாட்சியை தேடுகிறார். There was a man, நோவா என்பதை போல் நீங்கள் இருந்திருக்க வேண்டும். உங்கள் மூலமாய் சாட்சியானது வாழ்க்கையின் மூலமாய் he judge others, மற்றவர்களை நியாயந்திருக்கிறார். நாம் கேட்டதை போல் அந்த நாட்களிலே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே மிதித்து போடுவார். அவர் ஏற்கனவே மிதிக்கவில்லையா? அந்த சிறியனுடைய வித்து தலை நசுக்கும் என்று நசுக்கவில்லையா? அவனை சாத்தானை தோலை உரித்து அவர் அங்கே சிலுவையில் ஜெயிக்கவில்லையா? தட்ஸ் ரைட். பட் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தனுடைய சரீரம் என்று சொல்லுவது நாட் த ஹெட் இஸ் தேர். அவர் மத்தியிலே வாசமாக இருக்கிற அவர் இருக்கிறார். இப்பொழுது சரீரம் என்று இருப்பதெல்லாம் சபைதான். இந்த சபையிலே சாத்தான் காலின் கீழே மிதிக்கப்பட வேண்டும். கால் எங்கே இருக்கிறது? பாடி அந்த சரீரத்தோடு சேர்ந்து இருக்கிறதை இவர்கள் நசுக்க வேண்டும். த்ரூ யுவர் விட்னஸ் ஒன்லி, டெஸ்டிமனி ஒன்லி, காட் கேன் ஒர்க் எனிதிங். ஒன்றை அவர் கிரியேட் செய்ய முடியும். இஃப் யூ டோன்ட் ஹேவ் த டெஸ்டிமனி, சாட்சி இல்லை என்றால் அங்கே கடைசியில் அவர் என்ன, இவ்வளவு திரளான சாட்சிகள் இருந்திருந்தும் எப்படி எழுதியிருக்கிறார், இத்தனை திரளான சாட்சிகள் என்று அந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை தொடக்கும் பொழுது இவ்வளவு திரளான சாட்சிகள் என்று சொல்லுவதை போல், ஆர் யூ த டெஸ்டிமனி லைக் தேட்? இருந்திருந்தால் இந்த நோவாவை போல் அவன் நிமித்தம் அவன் போய் நியாயந்திருக்க போகவில்லை. God condemned the whole world, முழு உலகத்தையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். த்ரூ சம்படி, யாரோ மூலமாக அதை செய்து முடித்தார் என்று இருக்கக்கூடிய நபராய் இருந்திருக்க வேண்டாமா? அவன் மூலமாய் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அவன் மூலமாய் அந்த ஜந்துக்கள் ரட்சிக்கப்பட்டதால் தான் 2வது புது உலகத்திலே நாமே இருக்கிறோம். அந்த ஜந்துக்கள் இல்லாமல் எங்கே ஈக்காலஜி என்று அந்த பொதுவான அந்த வாழ்க்கை சூழல் அங்கே வர முடியும்? அதையெல்லாம் உருவாக்கி தந்தது நோவா தான் உருவாக்கி தந்தான். வித் ஹிஸ் ஃபேமிலி, தன்னுடைய குடும்பத்தையும் அத்தனை உயிர் ஜந்துக்களையும் பாதுகாத்து உள்ளே கொண்டு வந்து நிறுத்தி விட்டானே பாருங்கள். பிகாஸ் ஆஃப் நோவா, அந்த நோவா என்ற அந்த ஒரு நபரின் மூலமாய். ஆகவே அவன் மூலமாய் உலகம் அக்கனைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது. என் மூலமாய் ஒரு சாட்சியின் மூலமாய் அநேகர் விசுவாசத்திற்குள் வந்திருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். வாழாமல் வெறுமனே பிரசங்கம் என்று ஒன்று இருக்கிறதே பாருங்கள். அதை குறித்து ஆண்டவர் வேத பாரர்களை குறித்தும் பரிசேயர்களை, சாதாரண நாட்கள் இல்லை, வேத பாரர்களை குறித்தும் பரிசேயர்களை குறித்தும் சொல்லியும் செய்யாதிருப்பவர்கள், மாய்மாலக்காரர்களே உங்களுக்கு ஐயோ என்று சொன்னவர். பேசுவார்கள், செய்வதே இல்லை. அவர்கள் எல்லா சத்தியங்களும் தெரியும், பிரசங்கிப்பார்கள், வாழ்வதே இல்லை. யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி, அதுபோன்ற கிறிஸ்தவத்தை வாழாதீர்கள். அந்த நாட்டிலே கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே லெட் மீ நோ 1 or 2 truths, 2 சத்தியங்களை தெரியட்டும். ஐ வாண்ட் டு லீவ் தேன். தலையை அடகு வைத்தாலாவது அல்லது உடம்பை கீறி எடுத்தலாவது கீழ்ப்பிடிந்து வாழ்வேன். ஐ டோன்ட் வாண்ட் டு, ஐ ஆம் நாட் கிரேவிங் ஃபார் மெனி ட்ரூத்ஸ். அந்த சத்தியம் வேண்டும், இந்த சத்தியம் வேண்டும் நான் கேட்கவில்லை. கேட்ட சத்தியத்திலே உண்மையாக வாழ வேண்டும். தேட் இஸ் த டெஸ்டிமனி. அவருடைய சாட்சியில் என்று அந்த வெளிப்பட்ட விசேஷத்திலே வந்து வாசித்தவர்கள் தங்கள் ஜீவனையும் அருமையாக எண்ணாதவர்கள், சாட்சியின் வசனத்தை பிடித்து கொண்டு நின்றவர்கள், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு நேராய் ஓடினவர்கள். அதுபோன்ற ஒரு ஜீவியத்திற்குரிய சாட்சியை இருக்கும் என்று சொன்னார். உங்கள் நிமித்தம் God will work there. தேவன் கிரியை செய்வார். பிறரை ஆஸ்வதிக்கக்கூடிய வார்த்தை கிறிஸ்துவிட மேலான வார்த்தையாக ஒரு மனுஷன் பேசுவான்? இல்லை. கிறிஸ்துவுடைய வார்த்தை மாத்திரம் அதை ரட்சிக்கப் போவது இல்லை. அந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு சாட்சி உடையவன் நின்றிருந்தால் த்ரூ ஹிம், அவன் மூலமாய் God will save others. And also through him God will destroy. ஆக்கணிக்குள்ளாக திருப்பவும் அதை அவரே செய்வார். இவன் போய் செய்வதில்லை, அவரே செய்வார். Do you know that responsibility like that? அது போன்ற ஒரு பொறுப்பை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. There was a man called who feared God. His name is Noah என்பதை போல் உங்களுடைய பெயர் இருக்கும் என்று சொன்னார். அதுதான் சாட்சி. திரளான இந்த சாட்சிகளை வைத்ததை இருப்பதை போல் இப்பொழுது நம்மை வைத்து உள்ள சாட்சி என்று இருப்பதெல்லாம் வெளியரங்கம் அல்ல, அந்தரங்க வாழ்க்கை என்று சொல்லி அவனவன் தன் சிலுவை எடுத்து பாடிய வாழ்க்கையை அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே
அதை அவர் தொடர்ந்து அவர் கூறுவார். ஆகவே இன்று கேட்ட இந்த அற்புதமான இந்த செய்தியை கவனம் கொண்டு விடுங்கள். வாட் யூ நீட் இஸ் டிவைன் வார்னிங். திவ்யமாய் எச்சரிக்கப்படுகின்ற, அது ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது, தமிழில் எழுதியிருக்கிற என்ன எழுதியிருக்கிறது பார்த்தீங்களா? காணாதலை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்திகள் ஒன்று ஆகிவிட்டான். எப்படி தமிழில் அப்படி பிளைனாக எழுதியிருக்கிறது பாருங்கள். சிறு பிள்ளைகள் ஞானத்தை போல் அவன் தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாய் மாறிவிட்டான். பயபக்தி உள்ளவன் யார்? தேவ எச்சரிப்பை பெற்றவன் என்ற ஒரு சிம்பிள் டெஃபினேஷனை பெற்றிருக்கிறவன். அதுபோன்று இம்மட்டும் நீங்கள் வாழ்ந்த கேட்ட வசனங்கள், சத்தியங்கள் அத்தனையும் டிவைன், திவ்ய எச்சரிப்பாய் இல்லை என்றால் யூ கேனாட் சேவ் எனிஒன். ஒருவரையும் நீ ரட்சித்து விடவும் முடியாது. உங்களால் ஒரு காலம் தேவன் உண்டென்று இருக்கக்கூடிய அந்த 6ஆம் வசனம் கூட ஃபெயிலியர் மாறிவிடும். காணாத தேவனை விசுவாசிக்கிறவன் என்ற இடத்தை மாற்றி நடக்கப் போகின்ற, இனிமேல் நடக்கப் போகின்ற திவ்ய அந்த எச்சரிப்பை இழந்தவர்களாய் போய்விடுவீர்கள். அது நடக்கவில்லை, எச்சரித்தார், ஆனால் போய் உள்ளே விழுந்து விட்டார்கள். நாம் கேட்டதே போல் வாசலிலேயே அந்த ஞானம் எச்சரிக்கைக்குத்தான் செய்தது. அவனோ வழிநடு நடந்து பேதையை போல் நடந்து அறியாத அறிவிலியை போல் நடந்து தண்டிக்கப்பட்டான். அவன் கடைசியிலே போய் தண்டிக்கப்பட்டான் என்ற இடம் வந்துவிடக்கூடாது. சபை நோ வேலையை போல் பாதுகாப்புள்ள சபையாக இருக்க வேண்டும். ஜெபம் கடவும். பிதாவே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக நன்றி. எங்கள் மத்தியில் எழுந்தருள் என்ன தேவன் எங்களை தெய்வ எச்சரிப்பினுடைய முக்கியத்துவத்தை ஒரு கடவுள் இல்லை என்று சொல்லாதபடி காணாத தேவன் உண்டென்று அறிந்து வாழுகின்ற வாழ்க்கையை எங்களை எச்சரித்து எங்களுக்கு புத்தி சொன்னதற்காக நன்றி. நாங்கள் இனி வரும் நாட்களிலே ஒரு நாத்தியனை போல் இல்லாமல் ஆஸ்திகனாய் தேவன் உண்டென்று வாழ்கின்றவர்களாய், காணாத இவர்களை எச்சரிப்பை நாங்கள் கேட்டு வாழ்கிறவர்களாய் வாழ்ந்துவிட யாருக்கு அனுகிரகம் செய்தரலை சபை ஊன்ற கட்டியதிலும் சபை மிகுந்த உத்தமுள்ள சாட்சியாய் நிலைநிறுத்தி அருளும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.